தெரியுது, எனக்கு தெரியுது. மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சு நவநீத கிருஷ்ணன் வணக்கம். சாரி, எனக்கு முழு தெரியுது பேர் தெரியுது தெரியல. மேம். நவநீதவா நவநீத கிருஷ்ணனான்னு தெரியலையே, பேரே தெரியல எனக்கு. ஓகே. சோ வணக்கம் நண்பர்களே. சென்ற வார தொடர்ச்சியாக 20வது செய்யுள்ல இருந்து பழமொழி 400 அடுத்தடுத்த செய்யுள்கள் அடுத்தடுத்த பழமொழிகளுக்கு வைக்கலாம். முதல் செய்யுள் அந்தவன் தெரியுதா? அந்தவன்ல இருந்து தொடங்கலாமா? வாசிக்கிறீங்களா? முதல் செய்யுள் கல்லாதும் கேளாதும். அந்தவன் வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது, வாசிக்கிறேன். கல்லாதும் கேளாதும் கற்றவை நடுவன் சொல்லாடுவாரையும் அஞ்சற்பற்று எல்லருவி பாய்வரை நாடே பரிசழிந்தாரோடு தேவரும் ஆற்றல் இல்லர். ஓகே. சோ பொருள் சொல்ல முயற்சி பண்ணலாமா? ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் லைனா. கல்லாதும் கேளாதும் கற்றார் அவை நடுவன். ட்ரை பண்றீங்களா? கல்லாதும் கேளாதும் கற்றார் அவை நடுவன். படிக்காததும் கேட்காததும் கற்றோர் இருக்கிற அவை நடுவுல சொல்லாடுவாரை பேசுவது நல்லதென்றுன்ற மாதிரி இருக்குது. ஓகே. அஞ்சற்பாற்று. அஞ்சுதல்னா என்ன? அஞ்சுதல்னா பயப்படுறது, பயப்படணும். கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த 2 லைன் ட்ரை பண்றீங்களா? எல்லருவி பாய்வரை நாட எல்லருவி பாய்வரை நாட பரிசழிந்தாரோடு தேவரும் அல்லல் இலர். ஆற்றல் இல்லர். ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜூம் பண்ணா கொஞ்சம் தெளிவா தெரியுது. தெரியுது. என்ன அர்த்தம்? எல்லருவி பாய்வரை நாடன்னா என்ன அர்த்தம்? அது அருவி எது வரைக்கும் போற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எது வரைக்கும்ன்றது தெரியல கரெக்டா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செயல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதாவது நங்காய், பிள்ளாய், நாடன், நாடனே, கேளாய். பாருங்க, அந்த நாங்க சொல்றது என்னன்னா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் புலவர் ஒருத்தரை விழிச்சு அந்த கருத்தை சொல்ற மாதிரி இருக்கு. டிஃபால்ட்டா அந்த 3வது லைன்ல அந்த வரி வந்துருது. பாய்வரை நாட, நாடோனே, நாடில் இருப்பவளே, அவளே, இவனே, அவனே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் விழிச்சு சொல்றாரு. சும்மா பாருப்பா தம்பி, கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஓகே. அடுத்த லைன். பரிசழிந்தாரோடு தேவரும் ஆற்றல் இல்லர். என்ன அர்த்தம்? தெரியல. இந்த பரிசழிந்தாரோட தெரியல. பரிசழிந்தார் இல்லையே, அது எங்கேயோ பார்த்தனே. என்ன சார்? பரிசில் அழிந்தாரோட. ஓகே. பிரைஸ் வாங்குறவரோட, அதாவது பரிசு வாங்குறவரோட. தேவரால முடியாது. தேவராலும் முடியாது அப்படிங்கறது வந்துட்டீங்க. கரெக்ட். பரிசளிந்தாளரோடுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் ஒண்ணு சொல்றேன். அந்துவன் சார், சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு பரிசு இருக்கு அல்லது ஒரு பவுஸ் இருக்கு. ஓகே. அது அழிஞ்சு போச்சுன்னா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஐ மீன் ஒரு பண்பு, ஒரு கேரக்டர், ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. அது அழிந்தவர். இப்படி யோசிச்சு பார்த்துட்டு அந்த மேல உள்ளதையும் வாசிச்சு பார்க்கணும். இன்னொரு தடவை வாசிச்சு பாருங்க. கல்லாதும் கேளாதும். அதோட நின்னுடுங்க. கல்லாதும் கேளாதும் என்ன அர்த்தமா இருக்கலாம்? நீங்க சொன்னீங்க, ஆரம்பத்திலே சொன்னீங்க. கல்லாதவரும் அல்லது கல்லாததும் கேளாததும், யாற்றையும் எதையும் கேட்காதவங்களும். ஹலோ, கல்லாது அதாவது கல்வி அறிவு இல்லாதவர்கள் அல்லது கேளாது கேட்காதவங்களும், இவங்க 2 பேரும்
அதாவது கற்காமலும் கேட்காமலும் இருப்பவர்கள் எங்க வந்து நிக்காங்க? அவை நடுவன் எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. கற்றார் சபைக்கு நடுவுல வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னுட்டு என்னமோ செய்யறாங்களே, என்னது அது? சொல்லாடுவார். அங்க வந்து பேசுறாங்க. அங்க வந்து பேசுறாங்க. அப்படி பேசுகிறவரை அஞ்சற் பாற்று, நீங்கள் அஞ்சுங்கள். கற்காதவர்களையும் அல்லது கேட்டு தெரிந்து கொள்ளாதவர்களும் ஆகிய அந்த ஆளு கற்றவர்கள் கூடியிருக்கிற சபைக்குள்ள வந்து சொல்லாடுறாங்க, விவாதம் செய்கிறார்கள். அவர்களை நீங்கள் அஞ்சுங்கள் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு பழமொழியை சொல்லிட்டார். பரிசு அழிந்தாரோடு தேவரும் ஆற்றல் இலர். தேவர்னா தெரியும், தேவரும் ஆற்றல் இல்லாத ஆளு யார்கிட்டனா பரிசு அழிந்தவரும். அப்ப மேல சொல்லவங்க தானே பரிசு அழிந்தவங்க. கல்லாது இருக்கிறவர்கள், கேளாது இருக்கிறவர்கள், ஆனால் துணிச்சலாக கற்றார் அவையில் வந்து சொல்லாடுகிறவர்கள், அவங்கதான் பரிசு அழிந்தவங்க. என்ன பரிசு அழிந்தவங்க? என்ன பண்பு அழிந்தவர்கள்? அவங்கள தேவரும் ஜெயிக்க முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அவங்கள நீங்க பயப்படுங்கிறார். புரியுதுங்களா? சார் இதெல்லாம் அவையறிதல்ல வருமான்னு, அதாவது அவையறிதல்தான் வருது. இல்ல யார ஒதுக்கணும், மத்தவங்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஒதுக்க இல்ல, யாரையும் ஒதுக்க முடியாது. அவங்க வந்துருவாங்க சபைக்கு. நீங்க ஒதுக்கலாம் முடியாது. அப்படி வர்றவங்கள நீங்க பயப்படுங்க, ஜாக்கிரதையா இருங்க அவங்க கிட்ட சொல்றேன். உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு கரெக்டா கையாள. அடையாளம் அவங்க பேசுறத வச்சே தெரிஞ்சிடும் இல்லையா? நுழலும் தன் வாயால் கெடும்னு பழமொழி இருக்கு. நான் ஒரு பழமொழி சொல்றேன். இல்ல சார், அத நம்ம வந்து அது அவங்க தப்பா பேசுறாங்கன்ற அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்க சார், அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அவர் சபைக்கு வந்த பிறகுதான் தெரியும் அவர் அப்படி ஆளுன்னு. அப்படி வந்துட்டார்னா அவரை ஜெயிக்க முடியாது. அதுக்காக நீங்க அவரை பயப்படுங்க அல்லது அவரை பொருட்படுத்தாம விலகி போங்க, அப்படிதான் அவர் சொல்ல வர்றாரு. அத அவாய்ட் பண்ணிரணும்ன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா? அவாய்ட் பண்ணணும் அல்லது ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க கிட்ட. எனக்கு ஒரு மாதிரி இல்ல, அஞ்சணும். அது அஞ்சணும்னா அவனை பயந்து ஓடுன்னு அர்த்தம் இல்ல, அவங்க ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இருந்தா அர்த்தம். அப்படிதான் அந்த சொல்லணும். உங்களோட சபையில வந்துட்டா நீங்க பயப்படாதீங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு தேவர்களே பேச மாட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களாலே ஜெயிக்க முடியாது. கரெக்ட். வள்ளுவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்காமா கௌரி அம்மா? வள்ளுவர் இல்ல சார், டக்கு ஞாபகம் வரல. தேவர் அணையர் கயவர் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். அந்த பாட்டோட பொருள் வேற. ஆனா அது இங்க வந்து அட்டாக் பண்ணுது. அவரு வள்ளுவர் ரொம்ப துணிச்சலா சொல்றாரு, தேவர் அவங்க கூட சேர்ந்த ஆள் மாதிரிதான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தம் விருப்பம் போல வேலை செய்வாங்களாம். தேவரும் அவங்க இஷ்டம் போல வேலை செய்யறவங்க, இந்த கயவரும் அவங்க இஷ்டம் போலதான் வேலை செய்வாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அணையர்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாட்டை சொல்றாரு. இங்க அவங்க அணையர்னு சொன்னாரு, அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. இங்க நீங்க வந்து அந்த கயவர்கிட்ட தேவரும் அவரும் ஒண்ணுன்னு நினைச்சா கூட தேவரை அவங்கதான் தோக்கடிப்பாங்கன்னு சொல்றாரு. பரிசளிந்தாரோடு தேவரும் ஆற்றல் இலர் அப்படின்னு முடிக்க வள்ளுவரோட ஒரு ஸ்டெப் மேல வராரு. ரெண்டு பேரும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்கப்பா, தேவரோட அவங்க பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு. பாட்ட பாப்போம். சொல்லுங்க சரண்யா. இதே கருத்து இப்ப இந்த சமகாலத்துல ஜஸ்ட் இந்த பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் சில ப்ராவர்ப்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்கல்ல சார், ஆங்கில மொழிகள். இது சமகாலத்து இதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன சொல்லுவாங்கன்னு இங்கிலீஷ் ஆங்கிலத்துல இருக்கும். அதாவது நெவர் ஆர்கியூ வித் a fool. ஆமா ஆமா இருக்கு இந்த மாதிரி. Because if you start doing it, they will drag you down to their level and beat you with the experience அப்படின்னு சொல்லி முடிக்கும். அதாவது முட்டாள்களோட எப்போதுமே வாதம் பண்ணாதீங்க, அவங்க லெவலுக்கு உங்களை கீழே இறக்கிட்டு
அந்த முட்டாள்தனமா பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, பல வருஷங்களா அப்படித்தானே இருக்கிறாங்க. அண்ட் தே வில் பீட் யூ வித் தயர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்களையே அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்களோட அந்த முட்டாள்தனமான வாதத்தினால உங்களே அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி ஜெயிச்சு பழகினவங்க, அவங்க அப்படி ஜெயிச்ச அனுபவம் உள்ளவங்க. அந்த மாதிரி வந்து அதனால நெவர் ஆர்கியூ வித் ஃபூல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக்ல அடிக்கடி வரும். இந்த பாட்டும் அதைத்தான் சொல்லுது. ஆமா, அந்தவன் இப்ப அந்த உரையை படிங்க. அந்தவன் படிக்கிறீங்களா? அந்தவன் படிக்கிறேன். படிங்க சார். மறைஞ்சிச்சு சார். இல்லையே, ஒரே தெரியுது. பாட்டு பொருள் இருக்கு. எல்லருவி பாய்வரை நாட ஒளி வீசும் அருவி பாய்கின்ற நாட்டை சேர்ந்தவனே, கல்லாதும் கேளாதும் கல்லாமலம் கற்றவரிடம் கேட்டறியாமலும் கற்றாரவை நடுவன் சொல்லாடுவாரையும் அஞ்சற்பாற்று. கற்றோர் நிறைந்த அவை நடுவில் பேச முன்னொருவரை கண்டு அஞ்ச வேண்டும். ஓகே. கல்லாதும் கேளாதும் கற்றாரவை நடுவன் சொல்லாடுவாரையும் அஞ்சற்பாற்று. கல்லாமலம் கற்றவரிடம் கேட்டறியாமலும் கற்றோர் நிறைந்த அவை நடுவில் பேச முன்வருவோரை கண்டு அஞ்ச வேண்டும். பரிசழிந்தாரோடு அத்தகைய பண்பு இல்லாதவரோடு தேவரும் ஆற்றல் இலர். தேவருமே எதிர் நிற்க முடியாது. அவ்வளவேதான். வணக்கம் பானுரேகாமா. வணக்கம் சுமதி. கேக்குதுங்களா? வணக்கம். சுமதி உள்ள வந்துட்டாங்களா? கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்களே, அப்பவே வந்துட்டாங்க. சுமதி அம்மா கேக்குதுங்களா நாங்க பேசுறது? சுமதி இருக்கீங்களா? வணக்கம் பானுரேகா. பானு மேடம் வணக்கம். சுமதி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பானுமா, அதை எழுதிட்டீங்களா அந்த உரை, உங்களுடைய உரை? இன்னும் எழுதலைங்க மேம். இன்னும் எழுதல. சண்டே தான் தயாராவேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நம்ம திங்கட்கிழமை உவேசா பிறந்த நாள் இது இருக்கே, அதுக்கும் நீங்க வரணும். நீங்க ஒரு சாப்டர் பேசுறீங்க. இவருது தானே, மீனாட்சி சுந்தரனாருக்கு தானே அன்னைக்கு. உவேசா தானே, அதான் தயார் பண்றேன்னு. வேற எந்த உரை? அதுக்கு முன்னதுதா தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு பெண்டிங்லயே போட்டுட்டேன். ஆமா ஆமா சார், கேட்டு வாங்கிருங்க சார், விடாதீங்க. பானுரேகாவெல்லாம் விட்டா பிடிக்க முடியாது. இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் பரவாயில்ல. நாளையில இருந்து காஞ்சிபுரத்துக்கு இவங்க எல்லாம் கூட்டி சேர்த்துட்டு திரும்ப கூட்டிட்டு வரணும். அந்த வேலை வந்துருது. ஆமா, ஒரு வாரம் 25 வரைக்குமே. இல்ல பானுரேகாமா, அந்த உரை வந்து நீங்க பேசினதே வந்து ரொம்ப, அவர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிய வேண்டியது. கௌரியம்மா பேசினதும் சரி, நீங்க பேசினதும் சரி, நான் ரொம்ப ஆவலா ஒவ்வொரு வாடியும் போய் பாப்பேன். சூழதளத்துல அந்த சிறுகதைகள் இருக்கான்னு பாக்கும்போது மத்ததும் பாப்பேன். உங்களோட ஏதாவது போட்டிருக்காரா, கட்டுரை இருக்கான்னு சொல்லி நான் லிங்க் உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சிடுவேன். பாரு மேடம், நீங்க அவங்கள திருப்பி கேட்கணும். நீங்க திருப்பி கேட்கணும் சரண்யாவை. நீங்க போடுறேன் நீங்களே, உங்க பதிவை ஒன்னையும் பார்க்க முடியலையே, கேட்கணும்ல நீங்க சார். ஆனா அவங்க கல்வெட்டு கதைகள் 2 வந்துச்சு சார். கல்வெட்டு கதைகள் வந்துச்சு. அவங்க பதிவு போடுறேன்னு சொன்னதெல்லாம் பதிவு போடல. இல்ல. சரி, கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த பாட்டு போலாமா? லேட்டா தான் ஆரம்பிச்சு. சுமதி பாடுறீங்க, வாசிக்கிறீங்களா அடுத்த பாட்டு? சுமதிமா வாசிக்கிறேம்மா. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஷேர் பண்ணுங்க. தெரியுது. அகலம் உடைய அறிவுடையார் நாப்பன் புகழ் அறியார் புக்கவர்தாமி. இகலினால் மீன் சேர்ந்த புன்சொல் விளம்பல் அதுவன்றோ வான்சேரி பற்கிழக்குமாறு. அகலமுடைய அறிவுடையார் அப்படின்றப்போ நல்லா எல்லாமே அறிந்து அகலமா ஆழப்படித்தல் அகலப்படித்தல் அப்படின்னு ஆழப்படிக்காம இவர் அகலமா படிச்சவங்க இவங்க. அகலமுடைய அறிவுடையார். கரெக்டுங்களா சார்? விரிந்து நிறைந்த படித்த அறிவுடையார் அப்படி வச்சுக்கோமே. அகலம் ஆழம் வேண்டாம், விரிவாக படிச்சவங்க, நன்றாக படித்தவர்கள். அப்படித்தானே சார்? அகலமுடைய அறிவுடையார்னா நன்றாக படித்தவர்கள். நாப்பன் புகழ் அறியார், சொல்வதை அறியார். நாப்பன்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா? தெரியலைங்க சார். நாப்பன் நிப்பாட்டிக்கிடுவோம். நாவினுடைய வன்மையா?
இல்ல நாப்பண் நாங்கிறது அந்த அர்த்தத்துல இல்ல. நாப்பண்கிறது ஒரே சொல் பிரிக்க வேண்டாம். நாப்பண்கிறது ஒரே சொல். கேள்வி அறிவு இல்ல முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைந்த அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். அது கூட நாப்பண்ணு வருது. நாப்பண்ணுக்கு பொருள் தெரியல. வெயிட் பண்ணுவோம், அடுத்தது போலாம். ஏற்கனவே படிச்சிருக்கோமே இந்த நாப்பண்ங்கிற வார்த்தை. எங்க பாத்தீங்க? இல்ல சார், இதே செய்யுள் பழமொழி 400 தான் நினைக்கிறேன். அதுல வரல. நான் பண்ணு அப்படின்னா நானா நாக்கு, பண்ணுனா அந்த பாடல், இல்லைன்னா வந்து பொருள். கேள்வி அறிவு சமீபத்துலதான்ப்பா எங்கேயோ பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐயோ, நான் பண்ணா விரோதம்னு நினைக்கிறேன். ஐயோ சரியா வருது. விரோதமோ துரோகமோ பகையோ ஏதோ சம்திங். சரி, ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் இகழினால் வீண் சேர்ந்த புன்சொல் விளம்பல். இகழ்னா இகழ்தல சார். இகழினால் வீண் சேர்ந்த புன்சொல், வீணாக சொல்கின்ற சொற்கள். எனக்கு ஒரு கேள்வி, ஒரு போன் வந்துட்டுமா, அதான் வெளியே போயிட்டேன். சொல்லுங்க. அந்த நாப்பனுக்கு பொருள் தெரிஞ்சா அடுத்தது வரும்னு நினைக்கிறேன் சார், தெரியல. புகழறியார், அதுவும் புகழறியார் தெரிஞ்சு போச்சா? புகழ் அறியார்னா சொல்வதை அறியாதவர்கள். புகழ் இல்ல மேல ஒத்த அறிவுடையாருன்னு ஒரு ஆளை சொல்லியாச்சு. இப்ப இது அறிவு இல்லாதவர்கள் வேணா வச்சுப்போம், பேச்சுக்கு ஈஸியா இருக்கு. அப்படி வச்சுக்கிடுவோமே. முதல்ல அறிவுடையாருன்னு சொன்னனால அறியாருன்னு சொல்றாரு. புகழ் இகழ். புகழ்ங்கிற வார்த்தை தெரியுங்களா? புகழ் அறியார் சொல்லாட்டாலும் புகழ் அப்படிங்கறது என்னன்னு தெரியுங்களா நமக்கு? புகுந்து கொள்ளுதல், உள்ள வர்றவங்க, நுழைவது, உள்ள வருவாங்க அப்படின்னு உள்ள வர்றவங்க. வீண் சேர்ந்த புன்சொல் விளம்பல் அதுவன்றோ. வீண்கிற வார்த்தையெல்லாம் தெரியும் நமக்கு. புன் சொல்னா கூட தெரியும். புன் சொல்ல தேவையில்லாத சொற்கள் தானே, இழிந்த சொற்கள்னு வச்சுப்போமே. இழிந்த சொற்கள். அது கூட வீண் சேர்ந்தன்னு ஒரு வார்த்தையை நுழைக்காரு. வெறும் இழி இல்ல, வீணா போன சொல்லு. புரியுதுங்களா? வீணான சொற்களை, வீண் சேர்ந்த புன்சொல், தேவையே இல்லாத, பொறுப்பே இல்லாத இழிந்த சொற்களை சொல்லுவார்கள், விளம்பர் சொல்லுவார்கள். அப்படி வச்சுக்கணும். சொல்லுதல் வருது. அது ஒன்றோ, அது எதுக்கு சமம்? பான்சேரி பற்கிழக்குமாறு. பான்சேரினா புரியுதா? சேரினா புரியும்ல நமக்கு. அது தெரியும். சேரினா ஒரு வசிப்பிடம், ஒரு இடம், இருப்பிடம். பான்சேரி, பான்னா என்ன வரும்? என்ன நமக்கு தெரியும்? பாணர்கள். பண்ணில இருந்து பான் சரினா பாணர்கள் வாழ்விடம். அங்க போய் பற்கிழக்குமாறு, பல்ல காட்டுறது மாதிரி. அவங்க கிட்ட போய் என்னத்த பல்ல காட்டணும்? இப்படி யோசிங்க. பல்ல காட்டுறதா சார்? அதாவது வயலின் வித்வான் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் என் கைய வச்சு அங்கேயும் இப்படி ஆட்டினா நான் ஒரு வயலின் வித்வானா? கிடையாது. அதே போல நாதஸ்வரம் வாசிக்க முன்னால போய் நான் கைய வச்சுக்கிட்டு வாசிக்கிற மாதிரி காட்டினா நான் நாதஸ்வரம் வித்வான் ஆக முடியுமா? அதே மாதிரி பாணர்கள் வசிக்கிற இடத்துல போய் நான் பாடுறேன்னு ஒருத்தர் பல்ல காட்டுறான். சொல்லுங்க பானு, ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்லுங்க. ஏதோ சொல்ல விரும்புறாங்க. சொல்லுங்க. வெளியே போயிட்டாங்களா? காணுமே. வணக்கம் சிவபாலன். தெரியல, அவங்க ஏதோ எரர் போல வெளில போயிட்டாங்க பானு. ஓகே சிவபாலன் வணக்கம். நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரு கேக்குதான்னு தெரியல. நம்ம நவநீத கிருஷ்ணன் இல்லையா அவர் பேரு? நவநீத மார்க் அப்படின்னு வர மாதிரி தெரியுது. சாரி எனக்கு தெரியல. அவர் நம்ம பேசுறது கேக்குதான்னு. சுமதி அம்மா, நீங்க தானே படிச்சிட்டு இருக்கீங்க? அகல உடைய அறிவுடையார் தெரியுது நமக்கு, விரிந்த அறிவுள்ளவங்க. இப்ப நாப்பண்கிற வார்த்தைக்கு ஒரு பொருளை பார்ப்போம். இரண்டாவதுக்கு இடையில புகழறியார், புக்கவர். எங்க நுழையக்கூடாதோ அங்க நுழைஞ்சவங்கன்னு சொல்றாங்க. அப்போ அறிவுடையார் சபைக்கு நுழையக்கூடாதவங்க நுழைஞ்சிட்டாங்க.
அப்ப அந்த நாப்பண்ணா என்னன்னு வருது தெரியுதா? நடுவே. நடுவே. நாப்பண்ணா நடுவே. அறிவுடையார் இருக்கக்கூடிய சபை நடுவே அதுக்கு போகக்கூடாத பொருத்தம் இல்லாதவங்க நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சது மட்டும் இல்லாம வீண் சேர்ந்த புன்சொல் விளம்புகிறார்கள். அங்க போய் நின்றுட்டு வேண்டாத வார்த்தைகளால இழிந்த சொற்களால பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறது எதை சேரும்னா, வாணர்கள் வாழ்ற இடத்துல போய் நானும் பாட்டு பாடுறேன்னு வாயை திறந்து பல்ல காட்டுற மாதிரி. எப்படி இருக்கு பாட்டு? எழுதியிருக்காரு. இது நான் கண்டுபிடிச்ச பொருள். இப்பதான் எழுதியிருக்காங்களான்னா வேற பொருள் சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்குவேன். இது என்னுடைய பொருள். சொல்லுங்க சார். இல்ல என்னமோ சரண்யா என்னமோ சொன்னாங்க, சரியா கேட்கல. இல்ல பல்ல காட்டுறது மாதிரினே எழுதி இருக்கிறாரான்னு. இது இப்படியேதான் எழுதி இருக்கிறாரா? நான் அப்படித்தான் நினைச்சு இந்த பொருள் போட்டிருக்கேன். வாசிச்சு பாருங்க. ஓகே, வாசிக்கிறீங்களாமா சுமதி? சுமதி வாசிக்கிட்டு. பல்காட்டி வாய் திறத்தல் பாட்டாமோ, பல்காட்டி வாய் திறத்தல் பாட்டாமோ கேட்க. அகலமுடைய அறிவுடையார் நாப்பன் விரிந்த அறிவை உடையவர் இருக்கும் அவையின் நடுவில் புகழறியார் புக்கவர் வந்து நிற்கும் தகுதியற்ற குறை அறிவுடையவர் தயங்காமல் வந்து நின்று இகலினால் வீண் சேர்ந்த புன்சொல் விளம்பல் காரணமற்ற பகையினால் பயனற்ற இழிசொல் சொல்வது பான் சேரி பற்கிழக்குமாறு பாணர் வாழ்கின்ற தெருவில் வந்து நின்று நானும் பாடுவேன் என்று சொல்லி பல்லை காட்டி நிற்பதை ஒத்ததன்றோ அதுவன்றோ. இதை தவிர வேற எதுவும் பொருள் இருக்கா சரண்யா? இருந்தா சொல்லுங்க. படிச்சிருக்கீங்க, ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் மட்டும் இது என்னுடைய பொருள், நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு. கிழக்கு அப்படின்னா ஆமா, பல் கிழக்குதல்னா பல்ல காட்டுதல், பல்ல காட்டுறதுன்னு தான் அர்த்தம். பல்லிழித்தல், சரியா சொன்னா பல்லிழித்தல். நம்ம குழுல நிறைய பேர் உரை வாங்கி வச்சிருந்தீங்கல்ல பழமொழி 400க்கு. பற்கிளர்த்தல்ன்றது கிளர்ச்சின்றதோட அதனோட அர்த்தம் தான். நீங்க இல்லம்மா, பல் கிளர்த்தல் சொல்லாதீங்க, சொல்லுங்க. ஆமா, பற்கிளர்த்தல்னா பல்லை காட்டி அதே 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 கிளவி அப்படின்னா சொல்லி, கிளத்தல்னா பேசுதல். கிளவின்னா சொல்லி, கிளத்தல்னா பேசுதல். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பாட ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. அவங்க முன்னாடி பாடி தன்னுடைய ஆற்றலை காட்டணும்னு பண்றாங்க. அது பல காமிக்கிற மாதிரி மாறிடுது. சூப்பர் சூப்பர், அப்படிதான். ஓகே ஓகே ஓகே. இந்த பாருங்க, நாப்பண்ணுக்கு உதாரணம் நான் பார்த்து கண்டுபிடிச்சு எழுதியிருக்கேன். இந்த பாருங்க, கம்பராமாயணத்துல இருந்து ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். என்றாலும் இலங்கை வேந்தன் ஏற்றினம் எழிலி நாப்பண் நின் திரிந்தது என்ன நக்கு. அதாவது இலங்கை வேந்தன் சிரிக்கிறான். எப்படி சிரிக்கிறான்னா, மலை மேக கூட்டத்தின் நடுவே மின்னல் வெட்டியது போல தன் பற்களை காட்டி இலங்கை வேந்தன் நகைத்தா. இந்த நடுவேங்கிற வார்த்தை அந்த எழிலி நாப்பண் அது சேர்த்து பாத்தீங்கன்னா, எழிலினா மலைமேகம், மலைமேக கூட்டத்தின் நடுவே அப்படின்னு வருது. இன்னொன்னு 1810 இருந்து ஒரு உதாரணம். பல்மீன் நாப்பன் திங்கள் போல பூத்த சுற்றமோடு பொலிந்து தோன்றலை. விண்மீன்கள் நடுவே நிலவனை போல்னு அவர் சொல்றார். பல்மீன் நாப்பன் திங்கள். நானே ஜஸ்ட் இந்த நாப்பண்ணு இப்ப நான் சொன்னேன்ல, எங்கேயோ அப்பதான் படிச்சேன்னு ஒரே ஒரு செய்யுள் சார், அத மட்டும் சும்மா அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் எல்லாரும் தெரியுதான்னு மட்டும் பாருங்க. ஒரு செய்யுள், இந்த பிப்ரவரி மாசத்துக்காக இந்த காதல் மதம்னு சொல்லிட்டு சில காதல் சம்பந்தப்பட்ட செய்யுள்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஸ்கிரீன் தெரியுதா பாருங்கப்பா. தெரியுது சரண்யா. அதுல நற்றிணையில வந்து ஒரு பாடல், தலைவன் வந்து தலைவியை பிரிந்து பொருள் ஈட்ட போகணும், ஆனா அவனுக்கு போக மனசு இல்ல. தனக்கு தானே என்ன சொல்லிக்கிறான்னா, என்னால போக முடியல, இவ்வளவு விட்டுட்டு நான் எப்படி போவேன், இவ்வளவு அழகானவளை விட்டுட்டு நான் எப்படி பொருள் தேட போவேன்னு சொல்லும் போது இந்த செய்யுள் பாருங்க. இந்த நற்றிணை பாடல்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அடுத்த வரியில அது வாசிங்க யாராவது.
புணரின் புணராது பொருளே பொருள் வயிர் பிரியின் புணராது புணர்வே ஆயிடைச் செல்லினும் செல்லாய் ஆயினும் நல்லதற்கு உரியை வாழி என் நெஞ்சே பொருளே வாடாப்பூவின் பொய்கை நாப்பன் ஓடு மீன் வழியின் கெடுவ. அங்க நாப்பன் வருது. அது என்னன்னா சுருக்கமா சொல்றேன். அவங்க வந்து இவளோட சேர்ந்து இருந்தா எனக்கு பொருள் கிடைக்காது. ஆனா பொருள் தேடி நான் வெளியே போயிட்டேன்னா இந்த அழகிய தலைமகளோடு என்னால சேர முடியாம போயிடும். இப்படி நான் போக வேண்டியதா இருக்கே. நல்லதற்கு உரியை வாழி என் நெஞ்சே பொருளை அப்படின்னா நல்லபடியா வாழ்றதுக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருளே போதும், அந்த பொருளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்கு போக மனசு இல்ல, ஆனா போகாமையும் இருக்க முடியல. தன்னோட மனசுக்கு என்ன சொல்லிக்கிறான்னா, வாடா பூவின் பொய்கை நாப்பண் ஓடு மீன் வழியின் கெடுவ. அந்த ஒரு வரி மட்டும் என்னன்னா, வாடா பூவின் பொய்கை, வாடாத மலர்களுடைய பொய்கை சுனை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடாகத்தில் நாப்பண் ஓடு மீன் வழியின் கெடுவ. நாப்பண்னா இடையில், நடுவில், இந்த பொய்கைக்கு நடுவே பொய்கைக்கு உள்ளே ஓடக்கூடிய மீன் இருக்கு பாத்தீங்களா, நல்ல செழிப்பமான மலர்களை உடைய நல்ல ஒரு அருமையான வளமான பொய்கைக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மீன் இருக்குல்ல, குளத்துல ஆத்துல ஓடுற மீன், அந்த மீனே கூட, அவ்வளவு செழிப்பமான மீனே கூட நடுவுல இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. வழியின் கெடுவ, அதாவது அவ்வளவு பாதுகாப்பா செழிப்பமா ஒரு இடத்துல க்ளோஸ்டா இருக்கக்கூடிய என்ன சொல்றது, பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த மீன் கூட செத்து போயிடும் ஒரு காலத்துல. நான் இவ்வளவு தூரம் இந்த மாதிரி பாதுகாப்பே இல்லாத எங்கேயோ தூர தேசம் தாண்டி நான் பொருளீட்ட போறேனே, நான் திரும்பி வருவேனோ இல்லையோ தெரியல, நான் பாட்டுக்கு பொருள் தேடி போயிட்டேன்னா என் தலைமகளை யார் பாத்துக்குவா, அவளோட எப்படி நான் சேருவது அப்படின்னு சொல்லி தலைமகன் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. நற்றிணையில இது ஒரு பாடல். அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இந்த நாப்பன் எங்கேயோ கேட்டோமேன்னு சொல்லிட்டு இதே மீனிங் தான் போல இருக்குது. சாரி, நான் தான் மறந்துட்டேன். ஓகே சார், நன்றி சார். கம்பராமாயணம் உதாரணமும் ரொம்ப அருமையா இருந்தது, அழகு. ராவணன் சிரிக்கிறது பத்தி சொல்லியிருக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஆமா, அடுத்த பாட்டுக்கு போங்க. ஏன் ஸ்கிரீன் தெரியுதா? அது இவங்க ஸ்கிரீன் தெரிஞ்சிட்டு இருந்தது இவ்வளவு நேரம். தெரியலையே சார். இன்னும் தெரியலைங்க சார். என்னன்னு தெரியலையா? இப்ப எனக்கு ஏன் ஸ்கிரீன் எப்படி தெரியும், தெரிய வைக்கணும்னு தெரியலையே. ஷேர் எல்லாம் புதுசு புதுசா இல்ல, அது வந்துட்டு இருந்தது, நான் ஒண்ணும் எடுக்கலையே. ஷேர் பண்ணோம் சார் நீங்க ஸ்கிரீனை. இல்ல, நான் ஷேர் பண்ணி தான் வச்சிருந்தேன். பண்ணனும், அப்புறம் நீங்க ஷேர். அப்படியா? இருங்க, நான் பாக்குறேன். தெரிஞ்சிருச்சு இப்போ. ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதா பாருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ ஏதோ தெரியுது. அடுத்து யாராவது வாசிக்கிறீங்களா? தெரியுது. உங்களோட பாட்டு மட்டும் வரும். இப்ப சாரோட மீனிங் பார்க்க முடியாது. பரவாயில்லப்பா, முதல்ல பாட்டு படிப்போம். நம்ம 6 மாசமா செய்யுள் பேசி. ஓகே ஓகே, ஸ்கிரீன் வந்துச்சு. வந்தாச்சு ஸ்கிரீன் வந்துச்சு. உரை அப்புறம் படிச்சுக்கலாம். எல்லாருக்கும் யாரோட ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரிம்மா, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது. தெரியுதுங்க சார். ஓகே ஓகே. நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், முதல்ல செய்யுள எல்லாருமே படிச்சுக்கலாம். உரை தெரியல அல்லது உரை இல்லைன்னு தயவு செய்து பயப்படாதீங்க. அது எப்படி கொண்டு போயிடும்னா, நம்ம உரை இருந்தால்தான் செய்யுளை வாசிப்போங்கிற மாதிரி கொண்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப சில வார்த்தைகள் தவிர்த்து நமக்கு சரண்யா, ஒரு நிமிஷம் சரண்யா, இருங்க சரண்யா, இருங்க. என்ன வித்தியம், அந்த செந்தமிழ் தூய்ப்போம்ல முதல்ல குறவஞ்சிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, குறவஞ்சி எல்லாத்துட்டையும் புஸ்தகம் இருந்தது, எல்லாத்துட்டையும் உரை தனியா வாங்கி வச்சிருந்தாங்க, அதை படிச்சுட்டு வந்துட்டாங்க, ப்ரிப்பரேஷனா வந்துட்டாங்க. அதனால அந்த குறவஞ்சியை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எளிதா இருந்தது, டிராவல் நல்லா பண்ணாங்க. இங்க யார்கிட்டையும் உரை புத்தகங்கள் இல்லைன்னா நெட்ல கூட பார்க்கலாம், அந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாதனாலதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட நான் முதல்ல அதை காட்டுறது இல்லை, எல்லாம் பேசி முடிச்சு ஒரு விவாதம் வந்த பிறகுதான் நானே உரையை காட்டுவேன். ஏன்னா எனக்கும் அது தெரியுது, உரையை அவங்க முயற்சி பண்ணணும்னு தான் நானும் ஆசைப்படுவேன். எனக்கும் கோனார் நோட்ஸ் பிடிக்காது. அதனால இதை படிச்சு பொருளை முயற்சி பண்ணுவோம், அப்புறம் பொருளை நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பண்ணுங்க. அதாவது நம்ம புறவஞ்சிக்கும் இதே புலியூர் கேசிகனோட உரையை தான் நான் பிடிஎஃபா ஷேர் பண்ணியிருந்தேன். இப்ப திரும்பியும் இதுக்கே பழமொழிக்குமே புலியூர் கேசிகனோட உரையை தான் நான் முன்னாடி செய்யுள் வாசிக்க தொடங்கும் போதே நான் சொல்லிட்டேன், பிடிஎஃப் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால தகவலை மட்டும் சொல்லிட்டேன். கூகுள்ல போய் அவங்களே அடிச்சாங்கன்னா வந்துரும் பிடிஎஃப், 2 நிமிஷத்துல டவுன்லோட் ஆயிடும். புலியூர் கேசிகன் உரையை நான் 2 பதிப்பு பார்த்தேன். சுமதி புக்கு கேட்டிருந்தாங்கிறதுனால அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக 2 உரையை பார்த்தேன். 2மே அகர முதல வரிசையில
பழமொழியை மாத்தி அவர் ஒரு வருஷம் போட்டு எழுதியிருக்காரு. அப்படி நம்ம வந்து ஒரு நூலை படிக்க கூடாது. இதெல்லாம் அவங்க துணிச்சலா செய்யறாங்க இந்த தவறெல்லாம். என்ன அதுக்காகத்தான் இன்னும் அந்த புக்கை நான் யாருக்கும் பரிந்துரைக்க மாட்டேங்கிறேன். சுமதிக்கும் என் கையில புக்கு இருக்கு, இப்ப வாங்கி கொடுத்துடலாம். ஏன் வாங்கி கொடுக்கலன்னா அதே தவறான ஒரு முன்னுதாரணம். ஒரு நூலை வந்து இஷ்டம் போல பிரிச்சு எழுதுறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சரண்யா? சார் இந்த தொகுப்பு வந்து இதுதான் ஆர்டர்னு எது வந்து ஆத்தென்டிக் தொகுப்பு எதை நம்புறது? அதாவது செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனமுடைய புத்தகம் நீங்க அதான் ஆர்டர்னு சொல்லவே இல்லை. அது எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல யாருக்கும் இதுதான் ஆர்டர்னு தெரியாது. ஆனா இவரு பதிப்புரையிலேயே சொல்லிட்டாரு, நான் இப்படித்தான் தொகுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவரு சொல்லிட்டாருல, நான் இப்படி தொகுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அது எப்படி அவ்வளவுதான். ஏன் இழுக்கிறீங்க? இல்ல பழமொழி எல்லாமே பதிப்பிச்சிருக்காரு. பழமொழி அவர் புலியூர் கேசிகன் உரையில பதிப்புரையில இருக்கு, நான் படிச்சு பார்த்தேன். அவர் அதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு, இத முதல்ல பதிப்பித்தவர் செல்வரங்க முதலியார், அவரை நான் பின்பற்றுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு. சோ அந்த பதிப்பையும் போய் பார்த்தேன். அது ஒரு நெட்ல போய் பார்த்துட்டேன் அந்த பதிப்பை. அது கரெக்டா இருக்கு, அது ஒழுங்கான முறையில தான் இருக்கு. இவரு குழப்பிருக்காரு. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க போலுக்கு இந்த பதிப்பாசிரியர்கள் எல்லாம். அவரு பின்பற்றின ஆசிரியருடைய வரிசையும் இவரு சரியா இருக்கு, அந்த வரிசை சரியா தான் இருக்கு. இவருதான் தப்பா எழுதியிருக்காரு. இல்ல சார், அதான் கேக்குறேன், எதை வச்சு இதுதான் சரின்னு சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். எனக்கு சரின்னு சொல்லலாமா? எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு வருஷம் இருக்கும். இப்ப திருக்குறள்ல வந்து இருங்க, திருக்குறள்ல 133 அதிகாரம் எல்லாரும் இப்படித்தான் இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா திருவள்ளுவர் இப்படித்தான் வச்சாருன்னு யாருக்கா தெரியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வழி வழியா ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி பழமொழிக்கு இதுதான் அதிகார வரிசை இன்னும் வழி வழியா ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் இவர் இப்படி பதிப்புரை எழுதுறாருன்னா, அவர் இந்த படிக்கிறவங்களுக்கு டேஸ்ட ஊட்டுறாங்களாம். அது அகர வரிசையில பழமொழிய வச்சுக்கிட்டு அதை ஒரு தொகுத்து எழுதுறாங்க. பொருந்துமா? முதல் அத்தியாயம் அறிவுடைமையில வருதுன்னு வச்சுக்கோங்க, 2வது பாட்டு கல்லாமையில வரும், 3வது பாட்டு ஒழுக்கத்துல வரும். ஆமா, நல்லா இல்ல. அதுதான் சொல்லலாம். இதுனா அதிகார சாரி இந்த வரிசையில இருக்கு. கல்வி அறிதல் அவை அறிதல்னு அதிகாரம், அதுல ஒரு 10 செயல் இதனால ஆர்டரா இருக்கு, ஈஸியா இருக்கு நீங்க சொல்ற வரிசை. அவ்வளவுதான். சரி, நம்ம எங்கேயோ போயிட்டோம், பாட்டை பாடுங்க. அடுத்து நான் படிச்சு படிங்க. சுப்பராயனா யாரு? மானமும் நானும் அறியார் மதிமயங்கி ஞானம் அறிவார் இடைப்புக்கு தாமிருந்து ஞானம் வினா ஐ உரைத்தல் நகையாகும் யானைப்பல் காண்பான் புகழ். பழமொழி எல்லாம் படிக்க பிடிக்காது, சிரிப்பு தான் வருது. யானைப்பண் காண்பான் புகழ். ஓகே. மானமும் நானும் அறியார். மானமும்னா தன்னை பத்தியும் தெரியாதவங்க, மானத்தை பத்தி கவலைப்படாதவங்க. மானமும் நானும் அறியார். கரெக்ட். கவலைப்படாதவங்க. அவ்வளவுதான். மதிமயங்கி வெக்கம். கரெக்டா? வெக்கமும் மானமும் இல்லாதவங்க. அதாவது மானம் இருக்குது, மான உணர்வு இருந்தாதான் வெக்க உணர்வும் வரும். அதான் சேர்த்து படிக்கணும் நம்ம. மானமும் பொறுப்பு இல்லாத, மானத்தை பத்தியும் கிடையாது வெக்கத்தை பத்தியும் கிடையாதவங்க. அந்த வார்த்தை அப்படி பார்க்கணும். மானமும் நானும் அறியார். சொல்லுங்க. மதிமயங்கி என்ன நடக்குதுன்னு தெரியாம, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உணராம. ரைட். ஞானம் அறிவார் இடைப்புக்கு தாமிருந்து. அதாவது ஞானம் அறிவார் இடைப்புக்கு, அது வரைக்கும் படிங்கப்பா. ஞானம் அறிந்த சபையில நடுவுல பூந்துடுறாங்க, உள்ள போய் நுழையிறாரு. இடைப்புக்கு உள்ள நுழையிறாரு. அதுல கூடவே இருந்து ரைட்டு. நாணம் வினா ஐ உரைத்தல். அந்த வினாய்னு சொல்லுங்க, இல்ல வினான்னு படிங்க. ஞானம் வினாய் உரைத்தல். எனக்கும் தெரியும் பத்தி விவாதத்துக்கு போயிட்டாரு. புரியுதுங்களா? சொல்லுங்க. அந்த சபையில போய் விவாதம் பண்றாரு. யாரு? மானத்தை பத்தி கவலைப்படாதவங்க, வெக்கத்தை பத்தி கவலைப்படாதவங்க. அவங்க போய் ஞானம் அறிந்தவர்கள் மத்தியில உட்கார்ந்து இருந்து அவங்க கூட விவாதம் பண்றது எப்படி இருக்கும்?
நகையாகும். நகையாகும். யானை பல் சிரிப்புக்கு இடமாகும். புரியுதா? காண்பான் புகழ். ரொம்ப சிம்பிள். சிரிப்புக்கு இடமாகும். அது அவங்கள வந்து எடை போடுற மாதிரி. அதாவது நம்ம வழக்குல சொல்லுவாங்க, சும்மா கொடுத்த மாட்ட பல்லு பிடிச்சி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா சார்? சரி, அது ஒரு பக்கத்துல வச்சுக்கிடுவோம். ரைட்டு. இந்த இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. யானைப்பல் காண்பான் புகழ். அவங்க எடை போட்டு பாக்குறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி. சரி, அதான் அர்த்தம். அதுதான் இந்த பழமொழியை சொல்லுங்க. கரெக்ட், அர்த்தம் அதுதான். பழமொழியை சொல்லுங்க பாப்போம். நகையாகும் யானைப்பல் காண்பான் புகழ். நகையாகும் பழமொழியில வராதுமா. அப்படி பேசுறது சிரிப்புக்கிடமாகும். அது முடிஞ்சிருச்சு. இப்போ யானைப்பல் காண்பான் புகழ் தான் பழமொழி. ஓகே ஓகே ஓகே. யானைப்பல் காண்பான் யானைப்பல் புகழ் தெரியுதுல்ல? யானைக்கு பல்லு இருக்கான்னு முதல்ல யோசிங்க. சரி, யானைக்கு பல்லு இருக்குன்னா எங்க தேடணும்? யானை வாயை கிழிச்சு பார்க்கணும் அல்லது பிளந்து பார்க்கணும். அப்படி போய் ஒருத்தன் பார்க்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? புகழ்னா சொல். அப்படி யானை வாயை கிழித்து அல்லது பிளந்து பல்லை தேடுகிறவனை நீ எப்படி சொல்வாயோ அப்படித்தான் இவங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? யானைக்கு பல்லு உண்டா? போய் யானை வாயை திறந்து பல்லு பார்க்கலாமா? என்ன ஆகும்? அதாவது யானைக்கு பல்லு இல்லைங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாத அறிவில்லாதவர்கள் நினைச்சுக்கணும். மானமோ வெக்கமோ இல்லாதவன் அறிவுடையவருடைய சபையில போயிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் போய் யானையோட பல்ல பாத்துட்டு வரேன், புகழ் அப்படின்னா போறது, நான் போய் யானையோட பல்ல பாத்துட்டு வரேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி. இதுவும் நடக்காது, அதுவும் வேஸ்ட் தான். ரெண்டுமே நகைப்புக்குரியது. ஆமா, இதத்தான் அவர் சொல்றாரு. இல்ல, இந்த பழமொழியெல்லாம் பாருங்க எங்க இருந்து தேடி கொண்டு வராரு பாருங்க. யானைப்பல் காண்பான் புகழ். பாருங்க, சொல்லுங்க சுப்பராயன். உரை தெரியுது, படிங்க. மானமும் நானும் அறியார் அவமரியாதைக்கு உள்ளாவோம் என்பதே பொருட்படுத்தாத மான உணர்வு அற்றவர்களும் கீழ்மை செயல்களுக்கு நாணம் உறுவதை விட்டவர்களும் ஞானம் அறிவார் இடைப்புக்கு தாமிருந்து மெய்யறிவை தெளிந்தவர்கள் அமர்ந்திருக்கும் அவையில் புகுந்து கொண்டு தாமும் ஞானம் வினாய் உரைத்தல் மெய்யறிவு குறித்து விவாதத்தில் முனைந்து கொள்வது நகையாகும், நகைப்பதற்கு உரியதாகும். யானைப்பல் காண்பான் புகழ். யானை வாயை திறந்து ஒருவன் யானையின் பற்களை தேடுவது போலாகும். அவ்வளவுதான். அதுதான் இப்போ 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 நம்ம மாட்டை பல்லு புடிச்சு பாக்குறது அப்படிங்கிறது, நம்ம யானை பல்லு புடிச்சு பாக்குறதுங்கிறது என்ன பொருள் வருது அப்படின்னா, ஒருத்தன் பொதுவா ஒரு மாட்டை வாங்க போறவங்க பல்லு எல்லாம் பாப்பாங்களாம். நல்ல மாடா இருக்கணும், நல்ல மாடா இருக்கு, சுழி இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனா அவன் தொட்டு கொடுத்து வாங்குறது. ஒருத்தர் தானமா வாங்குறவன்ட்டையும் போய் நீ பல்ல பார்த்து சுழிய பார்த்து வாங்குவையாடா அப்படின்னு சொல்றது அது. அந்த பழமொழிக்கும் இந்த பொருளுக்கும் பொருந்தாது. அது ஒரு பழமொழி. அது வேற எங்கேயாவது இந்த 400ல வருமோ என்னமோ தெரியல, பார்க்கணும். ஓகே ஓகே. தானம் கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சு பாப்பாங்களான்னு கேட்பாங்க. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. யானை பல்லும் அவனுக்கு கிடைக்காது போல ஞானமும் அவனுக்கு கிடைக்காதுன்றதுதான். இல்ல, யானை பல்ல இவன் பாக்குற வரைக்கும் யானை இவன் விட்டு வச்சிருக்குமா? ஓ, அப்படி தூக்கி அடிச்சிடாது. எவ்வளவு பெரிய முட்டாள் அவன். அதான் அப்படி சொல்ல வர்றாரு. சரி, இது வந்து சாரி, நான் ஒரே ஒரு சொல்லுங்க. இல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பாடல் வந்து நல்லபடியா, அதாவது மத்தவங்கள பேச விட்டு நம்ம பேசணும் ஒரு அவையில. 2 பேர் பேசக்குள்ளே நம்ம அவசர குடுக்கையா போய் எதுவும் பேசிடக்கூடாது, அது வந்து எதற்கு ஒப்பானதுங்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி 3வதா கருத்து சொல்ல வேண்டியவன் பொறுமையா பேசணும். அதாவது இது சிலதெல்லாம் எதெல்லாம் பண்ணணும் இல்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லியிருந்தாரு. அவையறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தின் கீழ் அந்த இதுல அந்த இதுவும் அவையறிதல் தான். அதுக்குள்ளதான் இருக்கும் நம்ம எண்ணம். இப்போ நம்ம பாக்குற கடந்த சரண்யா கொஞ்சம் அதிக பிரசங்கி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எனக்கும் தெரியும் அப்படின்னு ரொம்ப
தன்னை பத்தி ரொம்ப இல்ல அபரிமிதமா நினைச்சிட்டு தெரிவாங்கல்ல, அது அவங்களுக்கான எப்படின்னா நினைக்கிறேன் இதெல்லாம். அது எப்படின்னா அவையில 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. முதல்ல அவை எப்படிப்பட்ட அவை? கற்றோர் சேர்ந்த அவையா, அவங்க எல்லாம் இல்லாத மூடர்களுடைய அவையா? 2 அவை இருக்கலாம். ஆக எந்த அவையில போய் நீ பேசணும்னு உன் அவையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுச்சு. இன்னொரு பாட்டு உன் அவைக்குள்ள, அதாவது நீ கற்றோர் இருந்த அவையில நீ கற்றோராக இருந்தாலும் கூட அங்க வேற ஆள் வந்துருவான். அவனை நீ பார்த்து வச்சுக்கோ, அவனை அடையாளம் பார்த்துக்கோ, அவனுக்கு நீ இடம் கொடுத்துறாத, நீ அவன்கிட்ட தோத்துருவ. சோ அந்த மாதிரி அவையும், அதாவது கற்றோர் அவையில் மற்றோர் வருவது, அதையும் சொல்லிட்டாங்க. இங்க எப்படின்னா மூடர்களை பத்தி சொல்றார் தனித்தனியா. இந்த மூடர்களை ஜாக்கிரதையா இருங்க, இவங்க நம்ம எல்லா அவைக்குள்ளே, நம்ம கற்றோர் இருக்கிற அவைக்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் 2-3 பாட்டை வைக்கிறார். அடுத்த பாட்டு அப்படித்தான். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இப்போ மூடர்களோ அறிவில்லாதவர்களோ மானமில்லாதவர்களையோ இவ்வளவு தூரம் அவர் சாட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். ரொம்ப நெகட்டிவ். அன்னைக்கு இருந்த 6ஆம் நூற்றாண்டுல இருந்த அனுபவமா தான் எடுத்துக்கணும். அன்னைக்கு இருந்த அனுபவம் எதுவோ அதுதான் அவங்க பாட்டா வந்திருக்கும். மேடம், நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு பெரிய இப்பவும் நடக்குது, முன்னாலே நடக்குது. இப்பவும் கூட ஒரு சில மீட்டிங்களுக்கு கட்டணம் வச்சிடுறாங்க. ஒரு லிமிடேஷன், ஒரு வடிகட்டல் வைக்காங்க. நீ இதுக்கு 100 ரூபாய் கட்டிட்டு வானா, உண்மையிலேயே அந்த மீட்டிங்குக்கு ஆர்வமா உள்ளவன் மட்டும் போவான். சும்மா பொழுதுபோக்குறவன்லாம் உள்ள போய் உட்கார்ந்துட மாட்டான். இது வடிகட்டுறது ஒரு காரணம். அவைக்குள்ள அனுமதிப்பதுக்கே நீ அவைக்கு தகுதியுடையவனா என்று முதலே பாக்குறாங்க. அதே போல ஒரு அவை வெட்டித்தனமா உள்ளவன் நிறைய போய் வந்துட்டாங்கன்னா அந்த அவையில பேச வேண்டிய நோக்கமே போயிடும் இல்லையா? இது இப்பவும் அந்த அனுபவங்களை நம்ம பாக்குறோம். இது அந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். அதனால இந்த பாட்டு அவர் திரும்ப திரும்ப எழுதுறாரு. அது அவை எறிதல்னு வள்ளுவர் 10 பாட்டு எழுதியிருக்காரு. என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இல்ல, ஏன்னா அந்த பழமொழி வீரியத்தை பாக்குறேன். ஏன்னா போன தடவை ஹலோ சிவபாலன் ஏதோ பேசுறாரு, கேட்க மாட்டேங்குது சரியா. சிவபாலன் நீங்க பேசுங்க, நான் மியூட்ல வரேன். இல்ல சார், அது ஆக்சுவலா ஒருவேளை தெரியாதவங்க பேசினாங்கன்னா எப்போதுமே நகைப்பா இருக்குங்கிற மாதிரி. ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இன்டெலிஜென்ஸா இருக்கவங்க 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது அதை பத்தி எதுவுமே தெரியாதவங்க ஒருத்தவங்க வேற மாதிரி பேசினாங்கன்னா எல்லாருமே சிரிக்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பல்லு தெரியுற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாருமே கவுக்கமா சிரிக்கிறது. அது யானை பல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யானை பல்ல தந்தம் தானே. தந்தம் தெரியுமா? நார்மலா பல்லு என்ன பல்ல கட்டி தந்தம் வெளியே இருக்கு, தந்தம் வெளியவே இருக்கு. அவ்வளவுதான். இல்ல, இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த யானை தன்னுடைய கவளங்களை அப்படியே தன்னுடைய சதையினாலதான் நசுக்கி உண்ணுகிறது. அதுக்கு அங்க அரைக்கிறதுக்கு பற்கள் கிடையாது. அந்த மீனிங் ஒண்ணு. சரண்யாவோட கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி அவை எறிதல்ல அவர்களை ரொம்ப தாக்குறாரு இவரு அப்படிதான் அவங்க கேக்குறாங்க. அப்படித்தானே சரண்யா? ஆமா சார். ஏன்னா முழந்தானை எடுத்துக்கலாமா சார்? நாய்க்கு முழந்தாள் மூக்கு பொறிவு, இருவர் உடனாடல் நாய், இதெல்லாம் எவ்வளவு ஹார்டா பேசணுமான்னு கேக்குறேன். முடவன் பிடிப்புடியோடு யானையோட ஆடல் உறவு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கேன். நம்ம வயல்ல அறுவடை பண்றோம், எதை முதல்ல நீக்கணும் சொல்லுங்க பாப்போம். களை இல்ல, நான் அறுவடையை சொல்றேன். அறுவடை பண்ணுகிற போது அறுத்தாச்சு நெல்ல அறுத்தாச்சு. இப்ப எதை கவனிக்கணும் சொல்லுங்க பாப்போம். அந்த தாளடியா, சாவி அப்படிம்பாங்க, பதர். இப்போ நெல்லுல அதுவும் சேர்ந்துதான் இருக்கும். அதை தூற்றுவாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற பழமொழி அப்பதான் வந்தது. அந்த பதரை நீக்கணும், அந்த சாவியெல்லாம் நீக்கணும். அது நீக்கிட்டுதான் மிச்சம் இருக்கிற நெல்லை அள்ளுவாங்க. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சார், கேக்குது. அதாவது எல்லாத்துலயும் பதர் இருக்கும். அதை நம்ம அடையாளம் கண்டு நீக்க தெரியணும். அதுக்காக கூட இவர் நிறைய பாட்டு அப்ப உள்ள சபையில 6ஆம் நூற்றாண்டு சபை அப்படி இருந்திருக்க கூடும். அந்த அனுபவத்துல அவர் எழுதுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே, அடுத்தது போலாமா? யாரு வாசிக்கிறா? தினேஷ் வாசிக்கிறீங்களா? தினேஷ்
தினேஷ் இருக்கீங்களா? இல்லைன்னா நான் வாசிக்கட்டுமா? இருக்கேன், வாசிக்கிறேன். தினேஷ் ஸ்கிரீன்ல தெரியறத வாசிக்கிறீங்களா? அல்லவையுள் தோன்றி. ஓகே. அல்லையில் தோன்றி அறவழைத்து வாழ்பவர் நல்வயில் புக்கிருந்து நாவடங்க கல்வி அளவிருந்து மிக்கார் அறிவெள்ளி கூறல் மிளகு உள்ளு உண்பான் புகழ். மிளகு உளு உண்பான் புகழ். மிளகு உள்ளு உண்பான் புகழ். ஓகே சார். அல்லவையுள் தோன்றி அளவழைத்து வாழ்பவர் நல்லவையுள் புக்கிருந்து நாவடங்க கல்வி அளவிறந்து மிக்கார் அறிவு எள்ளி கூறல் மிளகு உளு உண்பான் புகழ். இதுல கிளீனா சரண்யாவுக்கு ஒரு வந்துட்டு, சரண்யாவுக்கு பதில் இதுல வந்துட்டு. 2 அவை இருக்குன்னு சொல்றாரு. அல்லவை நல்லவை 2 அவைகள் இருக்குப்பா, அதை வச்சு பேசுங்கன்னு இந்த பாட்டுல நேரடியா இந்த 2 அவையும் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க தினேஷ், பேசுங்கள். ஓகே சார். அல்லையில் தோன்றி அல் அவை அப்படி பிரிங்க. அல் அவையில் தோன்றி அவை. ஓகே. நல்லவையும் கெட்டவையிலையும் அந்த நல்லவை கெட்டவை இல்ல, அது வாசகனுக்கு என்ன திரும்ப சொன்னேன். அல் அவை அது ஒண்ணு, நல் அவை அது ஒண்ணு, அப்படி பிரிங்க. அல்லாத அவை புரிஞ்சுக்கிட்டா? எது அது ஒரு அவை, இன்னொன்னு நல் அவை, நல்ல அவை வச்சுக்கோங்களேன். 2 சபை இருக்கு, 2 சபையை பத்தி அவர் சொல்றாரு. சொல்லுங்க. ஓகே. இந்த சபைக்கு அது நல்ல அவையில் புக்கிருந்து நல்லவைக்குள்ள நம்ம இருந்து நாவடங்க கல்வி, நாக்கு அடக்கிய அளவு கல்வியா, என்னுடைய புரிதல் அது. அளவிருந்து மிக்கார் அறிவு எள்ளி அளவிருந்து. இதை கொஞ்சம் மாற்றி படிக்க. இந்த இலக்கியத்துல பொருள்கோள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொருள்கோளும் போது சில வார்த்தைகளை மாத்தி முன்பின் போட்டுப்பாங்க கவிஞர்கள் எதுகை மோனைக்காக. இப்போ அத நல்ல வகையில் புக்கிருந்து கல்வி அளவிறந்து மிக்கார் நாவடங்க, அந்த நாவடங்க இங்க கொண்டு போடுங்க, ஒரு பொருள் வரும். கல்வி அளவிறந்து மிக்கார் நாவடங்க அறிவெள்ளி கூறல். அப்படி படிச்சா அந்த நாவு அடங்குங்கிறது இங்க போட்டு பாத்தீங்கன்னா அர்த்தம் வேற மாதிரி தெரியும். அளவிறந்து மிக்கார் நாவடங்க. ஓகே சார். சரி, கல்வி அளவிறந்து மிக்கார் புரியுதா தினேஷ்? நானே உங்களுக்கு உதவுறேன். கல்வி அளவிறந்து மிக்கார் புரியுதா? மத்தவங்கள்ட்ட கேட்போம், மத்தவங்க யாரும் சொல்றீங்களா? சரி கேட்போம். அவர் படிக்காதுங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டேன். மனோகரிமா, நீங்க ட்ரை பண்றீங்களா? மனோகரி, பானுரேகா, யாராவது முயற்சி பண்றீங்களா? பொருள் அதான் அல்லவைனா அந்த சரியில்லாத, அதாவது அறிவிலிகள் இருக்கிற அவைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த அவையில தோன்றி அங்க பேசி இருக்கிறவங்க நல்லவங்க பேசுற அவையில வந்து அளவு இல்லாம அளவிறந்து மிக்கார் அவங்க அறிவை எள்ளி சொல்றது வந்து மிளகு உளு உண்பான். உளுனா உளு என்ன அர்த்தம்? அந்த ஏதோ புழு, மிளகு கூட சேர்ந்து இருக்கிற புழு. அத சாப்பிடுறது போல அவங்கள போய் அந்த அவையில போயிட்டு அறிவு எள்ளின்னு படிச்சதுனால அது அந்த அர்த்தம் கொஞ்சம் புரியுது எங்களுக்கு. அறிவு எள்ளி கூறல், அவங்கள எள்ளி நகையாடுறோம், அவங்கள போய் குறை சொல்றது வந்து மிளகுல இருக்கிற புழுவை சாப்பிடுற மாதிரி. அப்ப அவங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தங்களா? ஆபத்து வரும். மிளகு உளுனா, உளுங்கிறது ஒரு விஷம் மாதிரி தான். அத சாப்பிட்டா போயிடுவான். இப்ப சேர்த்து படிச்சு பாருங்க. இந்த அல்லவை சபையில இருக்கிறவங்க, அவையில இருக்கிறவங்க நல்லவை இருக்கிற நல்ல அவையில புகுந்து அந்த நாவடங்க கல்வி அளவிறந்து அப்படின்னும் போது அவங்க கல்வியில் சிறந்து இருப்பவர்களை இது மாதிரி எதிர்த்து பேசுவதோ இல்ல என்ன சொல்றது மட்டம் தட்டி பேசுனா அது வந்து மிளகு உழுவை. கல்வி அளவிறந்து மிக்கார் அவங்க இருக்கக்கூடிய அவையில ரொம்ப சிறப்பான அறிவு உள்ளவங்க இருக்கிற அவையில போய் இந்த ஆளு போய் அந்த அறிவாளிகளுடைய நாவை அடங்க செய்யுமாறு அவங்கள பேசாத மாதிரி அமுக்குறது, அவங்க பேச்சை எழவிடாம தடுக்கிறது. நாவடங்கன்னா அவங்களுடைய நாவடங்க, அறிவுள்ளவர்களுடைய நாவை அடக்குமாறு பேசி
பேசுறதோடு மட்டும் இல்லாம இந்த அறிவாளிகளுடைய அறிவை ஏளனம் கூறுதல், எள்ளுதல். அப்படி எள்ளி பேசுறது மிளகு உழு உண்பான் புகழ். மிளகோட சேர்ந்து இருக்கிற புழு, அந்த புழுவை சாப்பிடுறது மாதிரி. மிளகு உழு. இதுல ஒருத்தன் எந்த உரைன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு உரை போட்டிருக்கு நெட்ல இதுக்கு, அது நீங்க யாரும் படிச்சிருந்தீங்களான்னு தெரியல. மிளகின்னு நினைச்சு உளுந்த சாப்பிடுறவன் மாதிரி அப்படின்னு ஒருத்தன் உரை எழுதியிருக்கான். அப்படி ஒருத்தன் உரை எழுதியிருக்கான். மிளகு நினைச்சு உளுந்த சாப்பிட்டா என்ன, அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல, ஒரு அபாயம் இல்லையே. எப்படிலாம் உரை எழுதுறாங்க பாருங்க. அதெல்லாம் நெட்ல கிடக்கு, தற்செயலா பார்த்தேன். மிளகு சாப்பிடுற மாதிரி ஒருத்தன் உளுத்த சாப்பிட்டானா. அப்படி ஒரு இந்த பழமொழிக்கு அப்படி ஒரு ஒரு பொருள் எழுதியிருக்காங்க. உழு அப்படின்னா உளுத்து போனதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அப்படித்தான். அந்த உளுத்து போனதுங்கிறதுனாலும் வச்சுக்கிட்டாலும் கூட கெட்டு போனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா உளுனா புழுதான். மிளகு கெட்டு போச்சுன்னா அது பாய்சனா? இல்ல நான் சும்மா கேக்குறேன். ஆமா, மிளகு மாதிரியே இருக்குமா? அது மிளகு மாதிரியே உருண்டு கருப்பா தான் இருக்கும் அந்த புழுவும். இல்ல சார், மிளகு அதாவது உளுத்து போன அரிசின்னு சொல்றோம்ல, அது நமக்கு உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்கும். அதுல என்ன சந்தேகம்? நீங்க பக்கத்துல போக முடியாது. இது வரைக்கும் மிளகு உளுத்து போயோ புழு வச்சோ நாங்க பார்த்ததே இல்ல இல்லைங்க சார். மத்த பொருள் எல்லா பொருளும் பார்த்தோம். புழு இருக்கத்தான் செய்யும். எல்லா தானியங்கள்லயும் அந்த எல்லா விதமான பொருள்கள்லையும் புழு ஒற்றுமை தானே, அது இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு அனுபவத்துலதான் அந்த புலவர் எழுதியிருக்காரு. எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம். அவரு இந்த இடத்துல மிளகுன்னு பயன்படுத்துறது எதுக்காகவா இருக்கும்? பின்னாடி இருக்கலாம் மேபி. எனக்கு மிளகு ஆறாம் நூற்றாண்டுல மிளகு என்பது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின காரப்பொருள். மிளகாய் கிடையாது அப்போ, மிளகாய் பின்னால வந்தது. அப்போ மிளகுதான். மிளகுன்னா கறி. மிளகுக்கு இன்னொரு பேரு கறி. அதாவது நமக்கு அன்றைக்கு இருக்கிற சமையலுக்கு மிளகுதான் கறி, காரம் எல்லாமே. ஒரு பாடம் நான் எடுத்துக்கிற என்னுடைய பார்வை அது மிளகுன்னு போடுறதுக்கு மிளகளவு ஒரு சின்னதா அவங்கள பத்தி தப்பா பேசினாலும் அவங்களுடைய இது கெடும் அப்படிங்கறதும் நான் பாக்குறத. அது மேபி பின்னாடி அது சாப்பிட்டோம்னா மிளகளவு அவங்களை நம்ம சின்னதா பேசினாலும் அதுக்கான பதில் எல்லாமே பின்னாடி இருக்கலாம். பின்னாடி வேற ஒரு பழமொழியில இருக்கலாம். இதை நீங்க பொருத்தி சொல்லணும். நீங்க சொன்ன கண்ட பொருளை மேல உள்ள கருத்துக்களோட சேர்ந்து நீ பொறுத்து சொல்லணும். பொருத்தி சொல்லிட்டீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அதுல 2 அவையை பத்தி சொல்றாரு. 2 அவையில ஒரு அவையிலேயே இருந்து வாழக்கூடிய ஆளு, அவன் நல்லவர்கள் இருக்கக்கூடிய அவையில பேசுறான், அவங்கள கிண்டல் பண்றான், அவங்க பேச்ச அமுக்குறான். இவன் நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஒரு அப்பர் டோன்ல பேசுறது, டோனை வசத்தி பேசுறது, குரல் வசத்தி பேசுதல் அப்படின்னு சொல்லுவான்ல. அங்க இருக்கிற அவையில யார் இருக்காங்களோ அவங்க குரலை இவங்க வசத்தி பேசுவான். பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அறிவையும் ஏளனம் பண்றான். இதுக்கு நீங்க சொல்ற பொருள் பொருந்தணும். அதான் சார், அதை ஏளனம் பண்றது நீங்க ஒரு சின்ன விஷயமா சின்னதா சொன்னாலுமே அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு இது யூஸ் பண்ணிருக்காராங்கிறத நான் பாக்குறேன். அவர் மிளகையும் மிளகோட அளவு மென்ஷன் பண்ணவே இல்லை இல்லையா சுப்ராய்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா மிளகு உளு உண்பான் புகழ் அப்படின்னு தான் இருக்கு. சோ மிளகு உளை உண்பான், இது அளவு சம்பந்தப்பட்ட சொற்கள் எதுவுமே இல்லை இல்லையா? அதாவது மிளகளவு அப்படின்ற மாதிரி, இல்ல மிளகு நிறை, மிளகடை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா கூட சின்ன இதுன்னு நம்ம சைஸ் குவான்டிட்டி புரிஞ்சுக்கலாம். இங்க அவர் சார் சொல்ற மாதிரி அப்போ மிளகு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்கோர்ஸ் இப்பயும் பெரிய விஷயம் தான். பட் மிளகாய் அதுக்கு மாற்றா மிளகாய், இஞ்சி அதெல்லாம் நம்ம பயன்படுத்த தொடங்குறோம். அப்போ நமக்கு ஸ்பைஸ் ட்ரேட் எல்லாம் அப்போல இருந்தே ரொம்ப ஃபேமஸ் தான் இல்லையா நம்ம ஊர்ல இருந்து. மேபி அதனால பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு காரமான பொருளை ஒருவேளை அப்ப அதிகமா அது பயன்படுத்தப்பட்டதுனால அபரிமிதமா உபரியா இருந்ததுனால, இப்ப பானுரேகா சொன்ன மேடம்க்கு நான் கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன். அதிக அளவு இருந்ததுனாலதான் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்திருக்கோம். சோ அதிக அளவு இருந்ததுனால ஸ்டாக் பண்ண முடியாம சேமிச்சு வைக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா வச்சு இந்த மாசக்கணக்கா வச்சிருந்தோம்னா, தண்ணி போட்டா ஏதோ ஒரு காரணம் கெட்டு போயிருக்கும் போது அதுல புழுவோ இல்ல அதே மிளகை கெட்டு போயிருந்தாலோ அதை சாப்பிட்டா ஒருவேளை சாப்பிட்டு இருந்து ஏதாவது அல்லது ஆகியிருக்கலாம், ஏதாவது கெடுதல் வந்திருக்கலாம், அதை மக்கள் அனுபவிச்சிட்டு இருக்கலாம்.
அதை வச்சு ஒரு பழமொழி வந்திருக்கும். மேபி அதை வந்து இவரு கருத்தை சொல்லிக்கிறதுக்கு முன்னுரை அறையனார் யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் அப்படிதான். ஓகே சார், அளவளைத்துன்றதுக்கு ஏதாவது பொருள் இருக்காங்க சார்? அளவளைத்து வருது 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 பாருங்க. வாசிங்க வாசிங்க. அல்லவையுள் வாசிங்க. பானுரேகாவே வாசிங்க. சார். மிளகென்று அதன் புழு உண்பான் மீள்வானோ, அல்லவையுள் தோன்றி நன்மைக்கு விரோதமானவர் அவையில் புகுந்து அளவளைத்து வாழ்பவர் மனம் போன போக்கில் வாழ்க்கையை கொண்டவர். மனம் போன போக்கில் வாழ்வதுதான் அளவளைத்து. ஓகே. நல்லவையுள் புக்கிருந்து நன்மை நாடுவோர் அவையில் நுழைந்து கல்வி அளவிறந்து மிக்கார் அங்கிருக்கும் நிறைந்த அறிவின் மிக்காரின் நாவடங்க பேச்சு அடங்குமாறு அறிவு எள்ளி கூறல் அவர்களது அறிவை ஏளனம் செய்து பேசுவது மிளகு உழு உண்பான் புகழ் மிளகில் சேர்ந்திருக்கும் புழுவை தின்பதாகும். அது என்ன ஆகும்? செத்து போவான். அதான் வேற அதான் மீளுதே அவனுக்கு மீளே கிடையாது. அவன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதான் மிளகு என்று அதன் புழுவை உண்பவன் செத்து போவான். அந்த அர்த்தத்துலதான். ஆமா. ஓகே. வேற இதுல வந்து அந்த சாப்பாட்டை வச்சுதான் உதாரணம் காட்டியிருக்காரு. நம்ம அளவை வச்சு மிளகுனுடைய அளவை வச்சு உதாரணம் சொல்லல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. அடுத்த பாட்டுக்கு போகும். அடுத்தது முனியாண்டி சார் வணக்கம். முனியாண்டி சார் வந்துட்டாரா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே. அடுத்து யாரு வாசிக்கிறா? முனியாண்டி சார் நீங்க வாசிக்கிறீங்களா? அடுத்த செய்யும் நான் வாசிக்கிட்டங்களா? வாசிங்க. மனோகரி வாசிக்கிட்டேன். ஓகே. நல்லவை கண்டக்கால் நாச்சுருட்டி நன்றுணரா புல்லவையுள் தம்மை புகழ்ந்துரைத்தல் புல்லார் புடைத்தருகண் அஞ்சுவான் இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்துவிடல். இதுலயும் நல்லவை அல்லவை மாதிரி நல்லவை புல்லவைன்னு சொல்லிருக்காரு. அடிச்சிட்டு வர்றாரு முன்னுரை அறையினார். நல்ல அவையில் கண்டக்கால் அப்படின்றதுக்கு எனக்கு சரியா தெரியல. நல்லவையை கண்டவர்கள் அதுல அதுல அதுக்குள்ள போனா அப்படின்னு வச்சுக்கிடுங்க. கண்டக்கால் அப்படி தன்னுடைய நாவை சுருட்டி நன்றுணரா அதை எப்படி விளக்குறது? இல்ல அந்த நாச்சுருட்டி வரைக்கும் ஒண்ணு, நன்றுணரா புல்லவைன்னு தனியா படிங்க. ஓ, நன்றுணரா புல்லவையுள். புல்லவைன்னா நல்ல மோசமானவர்கள் இருக்கக்கூடிய அவை, இருக்கக்கூடிய அவையில் தம்மை புகழ்ந்துரைத்தல், தன்னை பற்றி பெருமையா புகழ்ந்து உரைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, புல்லார் புடைத்தருகண். புல்லார்னா தீயவர்கள், புல்லார்னா பகைவர்கள். படைத்தருகண் அஞ்சு புடைத்தருகண். இது புடை தருகன்னு தனியா பிரிச்சு படிக்கணும். புடை தருகன் அஞ்சுவான். புடை தருகன் அஞ்சுவான். புல்லார்னா வீரர்கள், புல்லார்னா பகைவர்கள். ஓ, பகைவர்களை கண்டு அஞ்சுபவன். ரெண்டு கேரக்டர் இதுல இருக்கு. அதாவது நல்லவையை பார்த்தா எப்படி இருப்பான், புல்லவையில போனா எப்படி இருப்பான், அப்படிப்பட்டவனுக்கு இன்னொரு கேரக்டர். அவன் புல்லார் புடைத்தர்கள் அஞ்சுவான். அந்த ஆளு பகைவர்களை படையெடுத்து வந்தா அதுக்கு பயப்படுவான். தருகன்னா தெரியுங்களா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? திருக்குறள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. தருகன்னா வீரம். தருகன்னா வீரம். சரி. பகைவர்களுடைய படையினுடைய வீரத்தை கண்டு அஞ்சுவான். ரைட்டா? அந்த 3 கேரக்டரும் சேர்த்து படிக்கிறே ஆளுக்கு ஒரு 3 கேரக்டர் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து பழமொழி வந்துருது. இல்லுள் அப்படின்னா வீட்டினுள், வீட்டுக்குள். இல்லுள்னா வீட்டுக்குள். ரைட். வில்லேற்றி அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆமா. வில்லு எடுத்து இடைக்களத்து, களம்னா பாத்திரங்கள். கரெக்ட். சரி. எய்துவிடல். பாத்திரத்து மேலேயே இல்ல, இல்லுள்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. வீட்டுக்குள், வீட்டிலேயே வில்லை ஏத்தி
வீட்டுல இருக்கிற பாத்திரத்து மேலேயே அம்ப விடுறானா. எவ்வளவு பெரிய வீரமானவன் இவன். நல்லவர்கள் நிறைந்த அவைக்குள் நாவை சுருட்டி இருக்கிறவன் அவன். சுருட்டிக்கிறவன். புல்லவையுள் நன்றுணரா புல்லவைகள். அதாவது நன்றுணரா புல்லவைகள் அதுக்கு அந்த அவையில நல்லதை பத்தியே நினைக்க மாட்டாங்க. அந்த அவையில போய் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவன். அப்படிப்பட்டவன். அது எப்படிப்பட்டவன்? அது எப்படி இருக்குன்னா பகைவர்கள் இருக்கிற இல்ல அப்படிப்பட்டவன் யாருன்னா பகைவர்கள் வீரம் கொண்டு வந்தா பயந்து ஓடுவான். ஓ கரெக்ட். அவன் வீரம் எப்படி இருக்குன்னு அடுத்தால சொல்றாரு. அவன் வீரம் எப்படி இருக்குன்னு அடுத்தால சொல்றாரு. அவன் வீட்டுக்குள்ளேயே அம்பு போடுறவன். அவ்வளவுதான். பகைவர்களை காணும் போது வீட்டின் உள்ளேயே இருந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரத்து மேல அம்பெய்தி வீரத்தை காட்டுவான். ரொம்ப சூப்பரான பாட்டுதான். ஆமா. இதுல கற்றவரை கண்டால் அஞ்சுவான், வாயே பேச மாட்டான். ஒண்ணுமே தெரியாத சபையில பார்த்தா ரொம்ப அப்படியே தன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். எப்படி அப்படின்னா படைக்கலம் கண்டால் அஞ்சி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு வில்லேந்தி வீட்டுக்குள்ள அம்பு விட்டுட்டு இருப்பான். வீரம் கிடையாது, வீரம் மாதிரி நடிக்கிறது. வீரம் இல்ல அவனுக்கு. வீணன். அவன் வீணான ஆளு. அவ்வளவுதான். வீணன். வீரன் வேற, வீணன் வேற. இவன் வீணன். அவ்வளவுதான். இந்த நாச்சுருட்டிங்கிற வார்த்தை ரொம்ப எளிமையா வருது பாருங்க. வாழை சுருட்டிட்டு கிடப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தன்னோட பெரிய ஆள்கிட்ட வாழை சுருட்டுவாங்கிற மாதிரி நாக்க சுருட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அறிந்தவர்கள் அவையில். ஆமா, இதான் அந்த பாட்டுக்கு பொருள். படிச்சிடுறேங்க. படிங்க. நல்லவை கண்டக்கால் நா சுருட்டி, நல்லதோர் அவை என்றால் தன் நாவை சுருட்டி கொண்டும் நன்றுணரா புல்லவையுள் தம்மை புகழ்ந்துரைத்தல். நன்மைக்கு தொடர்பில்லாத தீயோர் அவையில் தம்மை தாமே புகழ்ந்துரைத்தும் கொள்பவன் புல்லார் புடைத்தருகன் அஞ்சுவான். தனது பகைவரின் எழுச்சி மிக்க அஞ்சாத வீரம் கண்டதும் அச்சத்திற்கு உள்ளாவான். என்ன செய்வான்? அடுத்தலை இல்லுள் வில்லேற்றி இடைக்கலத்து எய்துவிடல். அவை கண்டு மாறுபடும் இவர் நடத்தையானது தன் வீட்டுக்குள்ளேயே தன் வில்லில் நாணேற்றி எதிர்பட்ட கலங்களின் மீது அம்பெய்து வீரம் காட்டுவதாகும். இவன் ரெண்டு அவையிலும் ரெண்டு விதமா நடந்துக்கிடுவான். அதான் அவை கண்டு மாறுபடுகிறான். இவன் நடத்தையே அந்த அவையில ஒரு விதமா இருக்கு, இந்த அவையில ஒரு விதமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆளு தான் வீட்டுக்குள்ளேயே நாணேற்றி கலங்கள் மீது அம்பெய்து வீரம் காட்டும். வீட்டுக்குள்ள சத்தம் வர்றதுல இருந்து யாரையோ இவன் அடிக்கிறான்ற மாதிரி. நம்ம கவுண்டமணி சண்டை போட்டு கதை அடைச்சிட்டு ஒரு படத்துல உண்டு. அதே போல வீட்டுல எலி வெளியில புலி அப்படின்னு. வீட்டுல எலி வெளி. அதுவும் சரிதான். சூப்பர். என்ன மணி என்னாச்சுமா? கொஞ்சம் பாத்துக்குங்க சரண்யா. 8:25 சார். இன்னும் ஒரு 1 மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். படிப்போம். இந்த பாட்டை படிங்க. அடுத்து முனியாண்டி சார், நீங்க படிக்கிறீங்களா? முனியாண்டி சார். படிக்கிறேன் மிஸ். வணக்கம் மிஸ். படிச்சிடுறேன். நடலை இளராகி நன்றுணரார் ஆய முடலை முழுமக்கள் மொய்கள் அவையுள் உடலா ஒருவர்க்கு உறுதி உரைத்தல் கடலுளால் மாவடி தற்று. இந்த மா வடித்தற்று பிரிச்சு படிங்க. கடலுளால் மா வடித்தற்று அப்படி படி. நடலை இளராகி நன்று உணரார் ஆய முடலை முழுமக்கள் மொய்கொள் அவையுள் உடலா ஒருவருக்கு உறுதி உரைத்தல் கடலுளால் மா அடித்தற்று. வடித்தற்று மடித்தட்டு தானே? தனி, வடித்தற்று தனி. வெண்பாக்காக அப்படி போட்டிருக்காங்க. நம்ம படிக்க வேண்டிய சொல் வந்து மா, அப்புறம் வடித்தற்று. மா வடித்தற்று. இந்த கடைசி வந்து கடலுளால் மாவடித்தட்டுங்கிறது திருமகளை குறிக்குமோ? இல்ல, நீங்க முழுசும் அங்க மேல இருந்து படிச்சுட்டு இருந்தாதான் இதுக்கு அர்த்தம் புரியும்.
இல்ல இல்ல அந்த அந்த இது வந்து அப்படி இல்ல 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 நீங்க சொல்றது இல்ல, நீங்க சொல்ற அர்த்தம் இல்ல. மான்னா 2-3 பொருள் இருக்குல்ல சார் முன்னாடி சார். மா வடித்தற்று அப்படின்னு மானா பெரியன்னு ஒரு அர்த்தம், அப்புறம் மாமரம்னு நினைக்கிறேன். பாக்கலாம். அதேதான், அதான் அதான் மா வடித்தற்று. இந்த இடத்துல மாமரம் தான், மாம்பழம் அப்படி வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட்ல முதல் வரியில இருந்து பாப்போம் சார். அப்படி பாருங்க. நடலை இலராகி. அப்ப நடலை என்னன்னு தெரியலையே, நடலை என்ன பொருள் தெரியலையே. நல்லது. நடலை நடலைன்னா துன்பம் சார், துன்பம். நடலைன்னா நல்லவை அந்த பாட்டுல வரும்ல, நடலை இல்லு. நன்று உணரார், நல்ல விஷயத்தை வந்து அவர் வந்து உணர முடியல அவரால. அப்படிப்பட்டவங்க முடலை என்ன தெரியலையே, அது என்ன தெரியலையே. முழுமக்கள் மொய்கொள் அவையுள். மொய்கொள்னா தெரியும், அதாவது நிறைய அறிவுடைய மக்கள் நிறைந்திருக்க அவையுள். இந்த நல்லதை பேச முடியாதவங்க உடலா ஒருவருக்கு உறுதி உரைத்தல். அதாவது உடல்ங்கிறது மெய் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மெய்யா உண்மை என்று ஒருவருக்கு உறுதி உரைத்தல். ஒரு நல்லதை உணர முடியாத ஒருவர் நிறைய முழு மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவையுள் புகுந்து மெய் என்று ஒவ்வொருவருக்கும் உறுதி உரைத்தல். ஒவ்வொருவரிடம் வந்து இதுதான் உண்மைன்னு சொல்றது. கடலுளால் மா அடித்தற்று. கடலுக்குள்ள போய் மாமரத்துல என்னமோ இருக்க மாதிரி, அது என்ன புரியல, அந்த கடைசி வரை புரியல. படிக்க சொன்னாரே, வடித்தற்று. வடித்தல்னா என்ன? வடித்து மாம்பழம்னா அது பிளந்தல்னு வருங்க. மாம்பழத்தை பிழிஞ்சோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கறதா சொல்லிட்டாருல. அதான் கரெக்ட். கடல் போய் கடல் தண்ணியில போய் மாம்பழத்தை பிழிஞ்ச மாதிரி அது யாருக்காவது பயன்படுமா? மாவை வந்து அப்படியே பிழிஞ்சு வடித்து எடுத்தல் மாதிரி. இல்ல கடல்ல போய் ஒருத்தர் மாம்பழத்தை பிழிகிறாரு, அந்த பழச்சாறு கடல் தண்ணியில போய் கலக்குது. கலந்தா அதை பிடிக்க முடியாது. இல்ல, கடலுக்குள்ள போய் பழச்சார போடுறது இல்ல பழச்சார பிழிஞ்சு விடுறது எப்படி பயனில்லையோ அதை போல இந்த மோசமான இருக்கவங்க அவையில போய் முடலை முழு மக்கள்னா அவங்கதான். அதாவது பொறுப்பு இல்லாம முடங்கி போய் கிடக்கிற அந்த அறிவில்லாத மக்கள் மத்தியில அவங்க கூடி இருக்கிற அவையில போய் அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு உறுதியான சொற்களை சொல்லி அவனை வழிநடத்த பார்க்கணும்னா அது எதுன்னா கடல்ல போய் கடல் தண்ணியில போய் மாம்பழத்தை புழிஞ்ச மாதிரிதான், பிரயோஜனமே இல்லை, அதனை செய்யவே வேண்டாம். கரைத்த காயம் நம்மகிட்ட இருக்கு ஒரு. அதேதான், அது போலதான் கடலில் கரைத்த காயம். இது போன்ற பழமொழி இல்ல, அப்படி இல்ல. அது இந்த பழமொழி ரொம்ப தெளிவா இருக்கு. அது வந்து இன்னமும் பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்ற மாதிரியும் வச்சுக்கலாம் சார். ஓகே, கரெக்ட். இப்ப பாருங்க, இந்த பொருள் அப்படி படிங்க. போட்டிருக்கேன் பாருங்க. தமது மனதில் எந்த பொறுப்பும் இன்றி. இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுடுங்க, ஒரு நிமிஷம் நின்றுடுங்க. கௌரி அம்மா ஒரு பொருள் சொன்னாங்க. கௌரி அம்மா, நீங்க நடலைக்கு என்ன பொருள் சொன்னீங்க? இல்ல, நான் ஒரு பொருள் எழுதியிருக்கேன். நீங்க வேற ஒரு பொருள் சொன்னீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டதான் கேட்டேன். கௌரி அம்மா ஒரு பொருள் சொன்னாங்க சரண்யா அவங்க. சார் எனக்கு வந்து நடலை அப்படின்னா வந்து நல்லது கெட்டது சொன்னாங்க சார். துன்பம் சொன்னாங்க அவங்க. இல்ல, அதுக்கு ஒரு பாட்டு சொன்னாங்க. ஒரு பாட்டை சொல்லி பொருள் சொன்னாங்க. அந்த பாட்டு என்ன? நடலை அல்லார் அப்படின்னு ஒரு திருக்குறள். இல்ல அதுக்கு இல்ல அவங்க தேவாரம் சொன்னது தேவாரம். அதுக்கு முந்தின வரி நடலை இல்லாருக்கு ஒரு முந்தின வரி ஒன்று சொன்னாங்க. கௌரியம்மா இல்லையா சபையில? வெளியே போயிட்டாங்களா? நினைக்கிறேன். இல்ல, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாங்க அந்த தேவாரத்துல இருந்து. அதுக்காகத்தான் அதை ஆசைப்பட்டுதான் நான் திரும்ப கேட்கேன். இதுல வரும்ல, நம்மார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நகரத்தில். இல்ல, அது நமனை அஞ்சோம். இது நடலைல இருக்கு. இல்ல, நடலை எல்லாம் தானே மூணாவது வரி இருக்கு. இல்ல, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். அந்த பாட்டு தான் சொன்னாங்க வரிய. அந்த பாட்டு தான் சொன்னாங்களா? எங்க அந்த பாட்டை சொல்லுங்க. நாமார்க்கும் குடியெல்லோ நமனை அஞ்சோம் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம்
கோம்பிணி அறியோம் வரும். நடலை இல்லோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அதுக்கு அடுத்தது ஏமாப்போம் பிணியறியோம். அதுக்கு அடுத்தது கரெக்டா படிக்கணும். படிச்சாதான் அந்த வார்த்தை அங்க வருதா, என்ன அர்த்தத்துல வருதுன்னு பாக்கலாம். அதான் சார் கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதாவது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படுவோம். இல்ல, நரகத்தில் இடர்படுமா அடுத்த வார்த்தை? அப்படி இல்லையே. அப்படிதான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம். நான் படிச்சா இப்படிதான் ஞாபகம் வருது எனக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்றதே சொல்லுங்கம்மா, அதை வச்சே படிப்போம். சொல்லுங்க. இல்ல நடலைங்கிற வார்த்தை தேவாரத்துல வருதுன்னு சொன்னதுனால சொல்றேன். சாரி சார், இவரு முனியாண்டி சார் ஏதோ சொல்றாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதான் நடலை இலராகி தமது மனதில் எந்த பொறுப்பும் இன்றி. இது சரியா தான் இருக்குது, எனக்கு ஒன்னும் தவறு இல்லங்க. இந்த பொருள் சரியா தப்பானே நான் பேச வரல. மேடம் ஒரு பொருள் சொன்னாங்கன்னா நடலை இல்லோம் சார். இடர்படும் நடலை இல்லோம். நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். கரெக்டா? ஆமாங்க சார். அப்ப அந்த இடத்துல நடலைன்னா துன்பம்னு அர்த்தம் வருது. அவங்க சொல்றாங்க கரெக்டா. நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படின்னா நரகத்துல இடர்பட்டா கூட நான் துன்பப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அப்படியா? கரெக்டா? அந்த இடத்துல அப்படி வருது அர்த்தம். சரியா? கரெக்ட். அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சா அதுதான் கரெக்ட்னு சொல்லக்கூடாது. அது பிடிச்சி தேவாரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அருமையா இருக்கு பாருங்க. நடலை இல்லோ, அப்போ அங்க நான் வருத்தப்பட மாட்டேன் அந்த அர்த்தத்துல இருக்கு. நரகத்தில் இடர்படும். கரெக்டா? இடர்படும் இடர் தான் அங்க துன்பம் வரும். நரகத்தில் இடர்படும் அந்த இடர் தான் அங்க வரும். நடலை இல்லோம்னா வருத்தப்பட மாட்டோம் தானே வருது. கரெக்ட். வருத்தம்னு வருது. வருத்தம் துன்பம். ஆமா அது எனக்கு அப்படிதான் அதுல புரிஞ்சது. ஓகே. நரகைக்கு வந்து அந்த துன்பத்துக்கு எதிர்ப்புறமானதா துன்பம். ஆமாமா, இன்பத்துக்கு எதிர்ப்பானதா இல்லங்க. நீங்க கிளீனா சொல்லிட்டே வந்தா நாங்க வந்து என்ன தூக்கி நரகத்துல போட்டா கூட நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்றேன் நாவுக்கரசர். சோ அந்த இடத்துல நடலை என்பது துன்பம். கரெக்ட், சரிதான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் இந்த அர்த்தம் போட்டிருக்கேன். அதாவது அந்த நம்ம பொறுப்பு இல்லாம அலையிறது. அது வந்து எனக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படின்னா அங்க வந்து எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட், அது லாபமும் எங்களுக்கு இழப்பு இல்லை. இழப்புன்னு அர்த்தம். நடலை இல்லோம்னா இழப்பு, இழப்பு இல்லை. அப்ப நடலை இல்லாம ஏன்னா இடர் என்ற சொல்லி மேல வந்துருச்சு. நரகத்தில் இடர்படும் இடர் என்ற துன்பம் மேல வந்துருச்சு, மேல உள்ளவர் இல்லை. அதுக்கு அடுத்தது நடலை இல்லோம்னு வரும்போது நடலைன்னா எங்களுக்கு இது அதனால அப்படி எந்த விதமான துன்பம் இல்லை இழப்பும் இல்லைன்னு கூடுதலா வருத்தம் இல்லை. நான் வருத்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வருத்தம் சொல்ல கூடுதலா அந்த இழப்பு வருத்தம். சரியா சிறப்பு. சரிங்க. ஓகே, சரி. அந்த பொருள் அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தி இருக்காங்க, அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, ரைட். அடுத்து சொல்லுங்க. அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்று உணரார் ஆய உலகிற்கு நன்மை பயப்பது எது என்ற உணர்வும் இன்றி. இந்த அதாவது முதல்ல எனக்கு ஒரு ஆள் பொறுப்பு இல்லை. அடுத்து நன்மை எது தீமை எதுன்னு அந்த அறிஞ்சுக்கிட்டு ஒரு இது இல்லை. முடலை முழுமக்கள் மொய்கள், அதாவது மன வலிமை மிக்கவர் கயவர்கள் இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அவையில. அந்த முடலைன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கல்ல? வலிமை, மன வலிமை மிக்கவர். மன வலிமை மிக்கவர் அவங்களதான் நம்ம கயவர்னு சொல்றோம். அவங்கள கயவர்னு சொல்றோம். மன வலிமை மிக்கிறவர். இந்த மேல உள்ள ரெண்டு கேரக்டரோட மன வலிமை இருந்ததுன்னா அவன் அயோக்கியன். ஆமா ஆமா ஆமா. அயோக்கியனுக்கு என்னைக்கும் வலிமை இருக்கும், மன வலிமை இருக்கும். சரி, ஓகே. ஆமா ஆமா. சூழ்ந்திருக்கும் அந்த அவையில் உடலா ஒருவருக்கு உறுதி உரைத்தல். உடலால் மட்டுமே அலைகிற ஒருவனுக்கு நிலையான நன்மைகளை உபதேசித்தல். அதாவது அறிவில்லாதவங்க அர்த்தம். உடலால்னா உடல் மட்டும் இருக்கு, அவங்க உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது அறிவில்லைன்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு உபதேசம் செய்தல்னா அது வந்து நம்ம கற்பித்தல் அல்லது ஏதோ அறிவுரை சொல்லுதல். அறிவுரை சொல்லுதல் எதுனா கடல் நீரில் மாம்பழத்தை பிழிந்து விடலுக்கு ஒப்பாகும். அது ஒரு வீணான சரியாத்தான் இருக்கு. அவங்களுக்கு தேவையில்லாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அந்த அவைக்கும் சொல்லக்கூடாது, தனியா ஒருத்தனுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த அவையில இருக்கிற ஆள் யாரா இருந்தாலும் சரிதான், அவன்கிட்ட சொல்லாதீங்க, வேஸ்ட் அது அப்படின்னு. அந்த ஒரு கூட்டமே இருந்தாலும் அந்த கூட்டத்துல போய் சரியா நம்ம வந்து ஒரு நல்ல மாம்பழத்து மாதிரி சரியா ஒரு கனி போன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது.
இது கடல்ல மாம்பழம் பொழியறதுங்கிறது நான் கேட்காத ஒரு சொற்றொடர். மாம்பழத்தை அழகா வந்து இருக்கு. பிழியணும் அப்படின்னா அதை வந்து சாறு எடுத்து நல்லவங்களுக்கு கொடுக்கணும்பாங்க. அந்த மாம்பழம் வந்து முக்கணியில ஒண்ணு. ஆனா அது போய் கடல்ல போய் நம்ம புழிஞ்சு அது எதுக்கு பயன்படும்? ஒண்ணுக்கு அந்த அறிவிலிகளுடைய கூட்டத்தை கடல்னு சொல்றாரு. அந்த மாம்பழ சாரை வந்து நல்ல உபதேசங்கள்னு சொல்றாரு. அப்படி உபதேசங்கள், அறிவான உபதேசங்கள். நல்ல சத்தான உபதேசங்கள். சரிதான் சரிதான். அறிவுரைகள். நல்ல வராது. என்னமா நேரம் இருக்கா? அடுத்த பாட்டு போலாமா? நேரம் இருக்கா? முடிச்சிடலாமா? இல்ல சார், இல்ல இதோட அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இந்த அதிகாரம் அவையறிதல்ங்கிறது முடிஞ்சிட்டு அடுத்த அதிகாரம் அறிவுடைமைன்னு ஆரம்பிக்கும். அதுல யார என்னென்ன திட்ட போறாரோ தெரியல. அவையறிதல்லே எப்படி நான் அறிவுடைமையில இன்னும் யார போட்டு சாத்த போறாங்க. நேரம் இருக்கா? முடிச்சிடலாமான்னு கேக்குறேன். நேரம் என்ன ஆயிட்டுன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் பாத்துலாம். மணி 8:37. புதிய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு இந்த மிளகு உளு, இந்த மாவடி தற்றும் எங்கேயுமே படிக்கல நம்ம இது வரைக்கும். வடித்தட்டு அப்படின்னு சொல்ல, மாம்பழத்தை பிழியறதா வடித்தட்டுன்னு அவர் சொல்றாரு. மாவடித்தட்டு. அதுதான். இல்ல இந்த அற்றுங்கிறது ஓமை உருவு. ஓமை உருவு. நான் ஒவ்வொரு தடவை கவனிச்சுக்கிட்டே வரேன். இந்த அது வன்றோ எது வன்றோ அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா இது எதுக்கு ஒப்பா இருக்குன்னா அந்த போல புறைய ஒப்பா உரை அந்த ஓம உறுப்புகள் படிச்சிருப்போம்ல. நான் அதை அப்படியே பாத்துக்கிட்டே வரேன். எங்கெங்கெல்லாம் வந்து ஓம உறுப்புகள் பயன்படுத்தி இருக்காரு. இல்ல இன்னொன்னு என்னன்னா வந்து அந்த செய்யுள்ள தினேஷ் எடுத்து போட்டிருக்காருங்க. அந்த நாமா இருக்கும் குடியெல்லாம் பாட்டை சாட்ல போட்டிருக்காரு. இல்ல இதுல போட்டிருக்காரு, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காரு. அங்க எடுத்து ரொம்ப கரெக்டா போய் எடுத்து போட்டிருக்காரு. சரி, ஓகே. இல்ல எதுக்கு இன்னொன்னு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி செய்யுள்கள் படிக்கும் போது அந்த காலத்துல என்னென்ன மிருகங்கள் வந்து பிரபலமா அதிக அளவுல இருந்தது, என்னென்ன உணவு வகைகள் நிறைய இருந்தது, எதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடியதா இருந்ததுங்கிறத பார்த்தோம். இப்ப மிளகு பார்த்தோம் இல்லையா? சார் சொன்ன மிளகாய் எதுலையுமே வந்திருக்காது பாருங்க. ஏன்னா இது 6ஆம் நூற்றாண்டு பாடல் அப்படிங்கும் போது மிளகு வந்திருக்கு. இப்ப மாம்பழம் வந்திருக்கு. முனியாண்டி சார் சொன்ன மாதிரி முக்கணிகள் வந்து இப்பயும் நம்ம முக்கணிகள் அதுதான் சொல்றோம். அப்ப வந்து மா, பலா, வாழை. சோ இப்ப இருக்கிற லேட்டரலா வந்த பிற்காலத்துல வந்த உணவு வகைகளோ, பழ வகைகளோ, விலங்குகளோ, குதிரையோ கூட பெருசா இருந்திருக்கும். பட் சொல்றேன், அதாவது அப்போ வந்து எதெல்லாம் மெயினா இருந்ததோ அததான் வந்து பழமொழியில பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. யானை வாழ்வியல் கூறு வந்து அந்த அவங்களுடைய சமகாலத்துல பொருந்தி நிற்கும். அதுதான் எடுத்துக்கணும். டக்குன்னு செங்கழநீர் பூ அப்படின்னு ஏதாவது ஒண்ணு லைன் வரும். நான் அடுத்த ஏதோ இதுல பார்த்தேன். குவளை பூவில் குவளை பூ போல கண்களை உடைய மகளிர்னு கூட பார்த்தோம் இல்லையா நம்ம இதுல. அந்த மாதிரி அப்போ வந்து என்னென்ன பூக்கள் இருந்தது, என்னென்ன பழங்கள் இருந்தது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய என்னென்ன விலங்குகள் மக்களுக்கு நெருக்கமா இருந்தது, அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரா சொல்லிட்டே வருவாங்க. நம்ம குறிச்சு வச்சுக்கணும். சரி இதெல்லாம் வந்து அப்போ ஜாஸ்தி இருந்திருக்கு, இப்போ இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. யாருக்காவது வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் இருக்கா? நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாமா? 40. யாரும் எதுவும் கேட்கணுமா? ஓகே. அடுத்த வாரம் பழமொழியில வந்து நான் முடிந்தால் பங்கு கொள்வேன். ஏன்னா 24ஆம் தேதி காஞ்சிபுரம் வாசிப்பு சுற்றுலா இருக்கு. அதற்கான தயாரிப்பு வேலையில முழுமையா இருப்பேன். 23ஆம் தேதி அங்கேயே கூட நான் போனாலும் போயிடுவேன். ஸோ 22 நான் அவைலபிள் தான். ஆனா வந்தால் உண்டு. கொஞ்சம் வருவது சிரமமா இல்லாம இருக்கும் போது நான் வரேன், பாத்துக்கலாம். வருவேன் தான் நான் நம்புறேன். இல்ல சார், அடுத்த நாள் காஞ்சி நடைனா ஐ திங்க் நிறைய பேர் அந்த குரூப்ல இருக்கிறவங்க பல பேர் அங்க போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 24ஆம் தேதி தான்மா காஞ்சிபுரம் நடை. 24 தான், சனிக்கிழமை தான். வியாழக்கிழமைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், நான் ஏதாவது வேலையில இருந்தேன்னா வராம போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றேன். வேற ஒண்ணு இல்லை. ஓகே ஓகே ஓகே. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வாரம் வந்து அறிவுடைமை அதிகாரத்துல அடுத்த 10 பழமொழிகள் பார்க்கலாம். எப்படி சார், எப்படி பிளான் போயிட்டு இருக்கு? எல்லாம் முடிஞ்சா காஞ்சிபுரத்துக்கு என்னென்ன பிளேசஸ் போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நண்பர்களோட? அது வந்து ஒரு எதிர்பார்க்காமலே அது வித்தியாசமா போயிட்டு இருக்கு. பெரிய சுற்றுலாவா இருக்கும்னு எனக்கு தெரியும். பாண்டிச்சேரி ஒரு ஸ்டைலு, திருநெல்வேலி இன்னொரு ஸ்டைலு, காஞ்சிபுரம் முழுமையும் இன்னொரு ஸ்டைல். நான் எதிர்பார்த்தது போல அந்த தேதியே ஒரு பெரிய ஆச்சரியமா வந்தது. அதை தொடங்கும் போது கதிரவன் சொல்லும் போது 24th வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஏன் 24th அவர் சொன்னார்னா, நான் சொன்னேன் பிப்ரவரி கடைசி வாரத்துல முடிவு பண்ணுவோம்னு. அப்போ பிப்ரவரி 24 தான் கடைசி சனிக்கிழமை அப்படின்ட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா அது வந்து ஒரு பௌர்ணமி, முழு நிலவு நாள்.
அன்றைக்கு 2 விதமான இரவு விஷயத்த பாக்குறோம். ஒண்ணு, அன்றைக்கு முழு நிலவு அன்று நாங்க ஒரு நிலவொளி பள்ளியை பாக்குறோம். அதுக்கு இறையன்பு அந்த இரவில் நடக்கக்கூடிய பள்ளிக்கு நிலவொளி பள்ளின்னு பேர் வச்சிருக்காரு. ஆனா நாங்க பார்க்க போறது முழு நிலவு ஒளிப்பள்ளி. முழு நிலவு என்று அதை பார்க்க போறோம். அது ஒரு சிறப்பான அம்சம். இன்னொன்று, கட்டைக்கூத்து என்ற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கூத்துக்கலை. அந்த கூத்துக்கலையும் முழு நிலவுல பார்க்க போறோம். அவங்க அன்னைக்கு கலை விழா நடத்துறாங்க. விடிய விடிய 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு அதிகாலையில 4:30 வரைக்கும் இருக்கு கூத்து. ஒவ்வொரு கூத்தும் 2 மணி நேரம். இப்ப நாங்க முதல் கூத்துக்கு கட்டாயம் எல்லாரும் போயிடுறோம். 9:30 to 11:30 வரைக்கும் உள்ளது. அதற்கு மேலும் பிரியம் உள்ளவர்கள் பார்க்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம். விடிய விடிய ஒரு முழு நிலவில் ஒரு கூத்தை பார்த்தல்ங்கிறது புதிய அனுபவமா இருக்கும். இது தவிர தொல்பொருள் இலாகாவினுடைய ஒரு நண்பருடைய உதவியால அந்த 9ஆம் நூற்றாண்டு வைகுந்தநாதர் கோயில், அது இதுவரைக்கும் காஞ்சிபுரத்துல அது மிக சிறப்பான கோயிலா இவர் சொல்லியிருக்கார். நம்ம குடவாயில் பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்கார். 1-2 குறிப்புகள் கொடுத்திருக்காரு அந்த கோயிலை பற்றி. நான் அதை பார்க்க மாட்டோமான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஆர்கனைசரா வந்தவங்க, அதாவது அருங்காட்சியகத்தினுடைய மேலாளர், காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தோட மேலாளர்ல அந்த கோயிலுக்கு தான் முதல்ல சொன்னார். அந்த கோயிலை அவரே வந்து எங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓவியங்கள், அந்த சிற்பங்கள், அந்த அந்த கட்டடத்துடைய மேல்தளம் எல்லாத்துக்கும் தொல்பொருள் இலாகாவில் அனுமதி வாங்கி காட்டுறேன், கூட வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு